இருக்கின்றோம் என்றால் நாம் இந்த பிறவியில் எதை பெற வேண்டுமோ, என்னவெல்லாம் பெற வேண்டுமோ அதை விட அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இதை பெறாமல் எதை பெற்றாலும் பயனில்லை. எதையுமே பெறாமல் இதை பெற்றால் மட்டுமே பயன். ஆக நாம் சிலதையும் பெற்றிருக்கிறோம், இதையும் பெற்றிருக்கிறோம். ஆக இரண்டு டபுள் லக், இரண்டு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் நாம். நிறைய பேர் மாணவர்கள் புதிதாக இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பாடம் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பாடத்திட்டம். இது 15 அலகுகள் கொண்டது. இந்த நூல் இது ஒரு அலகு என்று நாம் சொல்லுவது ஒரு யூனிட், ஒரு சாப்டர் என்று சொல்லலாம். 15 அலகுகள் கொண்ட பாடம் இது. சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய 14 சாத்திர நூல்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகளை, அந்த செய்திகளின் அடிப்படை விளக்கங்களை, முழுவதும் அல்ல, அடிப்படை செய்திகளை மிக எளிமையாகவும் வாழ்வியல் உதாரணங்களுடன், இதில் கூறப்பட்டிருக்கின்ற உதாரணங்கள் அத்தனையும் தினந்தோறும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற உதாரணங்கள். ஆகையால் உதாரணம் புரியலை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழவே இல்லை என்ற அர்த்தம். வாழ்ந்தால் இந்த உதாரணம் புரியும். ஆக வாழ்வியல் உதாரணங்களுடன் எளிமையாக வாழ்வியல் கல்வியாக இன்று படிக்கின்ற பாடத்தை இன்றிலிருந்தே நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்தின் ஒரு சிறப்பு. இன்னைக்கு சொல்லி கொடுக்கறத இன்னைக்கிலிருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 15ஐயும் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ஆடி அமாவாசை வரும்போது அதிலிருந்து ஆரம்பித்து அந்த கதையெல்லாம் தேவையில்லை. இப்பொழுது சொல்லுவதை இப்போதிலிருந்து நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு வகுப்பை நாம் நடத்துகின்றோம். அந்த வகுப்பிலே நாம் இப்பொழுது 2வது வகுப்புக்கு நாம் வந்திருக்கின்றோம். 2வது அலகு, அதை பற்றி நாம் சிந்திப்போம். முதலிலே இந்த பாடத்தை பற்றிய ஒரு பொதுவான கருத்தை புதிதாக வந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பதி, பசு, பாசம் என்பார்கள். இதை நாம் இறைவன், பதி என்றால் இறைவன், இறைவர்கள், கடவுளர்கள், தெய்வங்கள் என்ற கல் இதில் இல்லை. இது புளூரல் இல்லை, இது சிங்குலர் சிங்குலர் சிங்குலர். அன்றும் சிங்குலர், இன்றும் சிங்குலர், என்றும் சிங்குலர். ஆக பதி என்றால் தலைவன் என்று பெயர். தலைவன் என்றால் தென்னாடுடைய சிவனும் அவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவன் அவனே, எல்லா பிரபஞ்சங்களுக்கும் தலைவன் அவனே, அத்துணை பிரபஞ்சங்களையும் ஆக்குபவன் அவனே, அத்தனை பிரபஞ்சங்களையும் காக்கின்றவன் அவனே, அத்தனையும் ஒடுக்குபவன் அவனே, அத்தனையும் மறைப்பவன் அவனே, அத்தனையும் அருளுபவனும் அவனே, ஒருவனே அவன் சிவன். இதுல எந்த விதமான குழப்பமும் சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. மற்ற சமயத்தினர்கள் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலர்ந்தனர். அவங்க எங்க சாமி தான் பெரிய சாமின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. நம்முடைய முறையில் நம் தலைவன் சிவபெருமான். ஆக சிவபெருமான் அன்றி ஒரு அணுவும் அசையாது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் அன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட பதியை பற்றி நாம் இந்த பாடத்திலே படிக்கின்றோம். இதை விட இந்த வாழ்க்கையில வேற எதுக்காக இயங்குகிறோம்? அண்ட சராசரங்களையும் படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் மறைத்தும் அருளுகின்ற சிவபெருமானுக்கு பயோடேட்டா என்னங்கிறத நம்ம படிக்க போறோம். பயோடேட்டான்னு எழுதுறோம் இல்லையா, ரெஸ்யூமே. அதுல என்ன போடுறோம்? குறிப்புகள். இப்போ கைலை துரைசாமினா இவர் எந்த ஒரு கந்தர்வக்கோட்டை சேர்ந்தவர், இந்த கிராமத்தை சேர்ந்தவர், இவருடைய பெற்றோர் பெயர், இவர் பிறந்த வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எடுக்கிறது போல சிவபெருமானுடைய பயோடேட்டாவை படிக்க போகின்றோம். படித்து முடித்து விடுவோம். இது சிவபெருமான்கிறவர் யாரு, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவர் எப்போ பிறந்தாரு, அவருக்கு இப்போ எத்தனை வயது வரைக்கும் அவர் இருப்பாரு, அவரு சாகாமலே இருப்பாரா இல்லை செத்து செத்து பிழைப்பாரா, நம்ம தினந்தோறும் செத்து பிழைக்கிற மாதிரி அவரும் செத்து செத்து பிழைப்பாரா, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் ரொம்ப அமைதியானவரா இல்லை ரொம்ப கடுகடு அப்படி இருப்பாரா, கோபக்காரரா, அழிச்சிருவாரா ஒழிச்சிருவாரா. சிவபெருமானை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக ஒரு 4-5 பக்கத்திலே நம்ம படிச்சிருப்போம். இதை விட பெரிய படிப்பு வேற என்ன இருக்கு? நான் பிஏ படிச்சுட்டு அப்புறம் எம்ஏ படிச்சுட்டு ஹானர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எம்எல் எம்ஃபில் பண்ணிட்டு
அப்புறம் கூடவே எம்லிட்டும் ஒன்று பண்ணிட்டு, அப்புறம் ஒரு முனைவர் ஒன்று பண்ணிட்டு, 2வது முனைவர் என்னத்தை பண்ணா என்ன, பதி என்று ஒன்று தெரியவில்லை என்றால் படித்ததெல்லாம் வேஸ்ட். கற்றாரை யான் வேண்டேன். கற்றவருக்கு பெரிய ப்ராப்ளம். தனக்கு தெரிந்ததுதான் உலகம் என்று நினைப்பார்கள். மாணிக்கவாசகர் சொல்றாரு, உற்றாரை யான் வேண்டேன். ஏன்னா அவங்க நம்மளை கெடுத்துருவாங்க. சிவபெருமானோட நாம் சேராமல் இருக்க வேண்டும் என்று முழுவதும் முயற்சி செய்கின்றவர்கள் நம்முடைய சுற்றத்தார்கள். சிவபெருமானோட சேரவே விடமாட்டாங்க. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மை தடுத்து விடுவார்கள். நான் சொல்லுவது மெஜாரிட்டி சொல்றேன். சில குடும்பங்களிலே கணவன் சிவபெருமானை அடைய வேண்டும் என்று மனைவி தினந்தோறும் வேண்டுகிறார்கள். கணவனும் மனைவியும் தம்பதியராக சிவாலயத்துக்கு போகிறார்கள். அதெல்லாம் எக்ஸம்ஷன் சொல்லலாம், நார்மல் இல்லை. நார்மலாக அது மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஆக இந்த சிவபெருமானை பற்றி நாம் முழுவதும் படிக்கப் போகின்ற பாடம் இது. பதி. பசு என்று சொல்வது ப்ளூரல். பசு என்றால் உயிர்கள். உங்களுக்கு இருக்கிறது ஒரு உயிர், எனக்கு இருக்கிறது ஒரு உயிர், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதெல்லாம் வேற வேற உயிர். உங்கள் உயிர் வேற, உங்கள் கணவன் உயிர் வேற, உங்கள் உயிர் வேற, உங்கள் மனைவி உயிர் வேற, உங்கள் உயிர் வேற, உங்களுடைய குழந்தைகள் மகன் மகள் உயிர் வேற, மருமகள் மருமகன் உயிர் வேற, சம்பந்தி நாத்னா கொழுந்தியா எல்லாரோட உயிரும் வேற, உங்களுடைய பேரனுடைய உயிர் வேற, பேத்தியுடைய உயிர் வேற. தமிழ்ல ஒரு பழமொழி கிராமத்திலே சொல்லுவார்கள், தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற சொல்லுவான். நான் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நெருக்கம் என்பதால் நான் சாப்பிட்டா என் மனைவிக்கு வயிறு நிறையாது. அவங்க கணக்கு தனி, நம்ம கணக்கு தனி. ஏன்னா ரெண்டும் வேற வேற உயிர். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை அடித்தாங்க, மாங்கல்யம் கட்ட சொன்னாங்க, கட்டணும். சிவபெருமானுக்கு எப்போ மாங்கல்யம் கட்டணும் அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த மனைவி போல 1000 மனைவிகளை நான் பார்த்துட்டேன், இன்னும் பார்ப்பேன். என்னுடைய மனைவி போன பிறவியிலே கணவனாக இருந்து நான் அவளுக்கு மனைவியாக கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். 2 பேரும் ஒரே தோட்டத்தில் எறும்புகளாக இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அர்ஜுனனுக்கு தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியாது, சிவபெருமான் பதிக்கு மட்டுமே தெரியும் இந்த கணக்கு. நம்ம கும்பிடுற மற்ற எந்த சிறு தெய்வத்துக்கு, அந்த சிறு தெய்வத்துக்கு அதோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. யாரை வேணாலும் கும்பிடுங்க, நாயை வேணாலும் கும்பிடுங்க, உங்க அப்பா அம்மா யாரு, உனக்கு அருள் எங்கிருந்து வருகிறது, நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் அப்படின்னு அந்த தெய்வத்தை கேட்டு ஒழுங்கா பதில் சொன்னா கும்பிடுங்க. இல்லைன்னா ஓரம் கட்டிட்டு சிவபெருமான்கிட்ட வந்துருங்க. உயிர்களை படைத்து உயிர்களுக்கு உடல் கொடுத்து உயிர்களை காக்கின்ற ஒரு தெய்வம் எனக்கு 108 ஆடு வெட்டு, 1008 கோழி வெட்டு, என் கண்ணு முன்னால் அறுத்து அந்த ரத்தத்தை கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தெய்வமா? அது தெய்வமா? அது தன்னுடைய பிள்ளையை தானே அறுக்கின்ற அப்பா அம்மா இருக்கிறாங்களா? சிவபெருமானுக்காக ஒரு நாயன்மார் செய்தார். அது யாராவது அப்படி சொல்லுவாங்களா? என்னோட பிள்ளையோட ரத்தத்தை நான் குடிக்கணும்னு சொல்லுவாங்களா? நம்ம கும்பிட்ற சாமி கோழி வெட்ட சொல்லுதுன்னா அது சாமியாது? பேய், பிசாஸ். அது குடிக்குதோ ரத்தத்தை, அது கறி சாப்பிடுதோ இல்லையோ, அது பேரை சொல்லி நம்ம சாப்பிட்ருவோம். மூடத்தனத்தின் முதல் படி. ஆக பசுக்கள் புளூரல், உயிர்கள். உயிர்கள் எண்ணற்றவை, சிவபெருமானுக்கு மட்டுமே எண்ண முடியும். அதனால அவன் நம்மளை விட பெரியவன், அவன் அறிவுல பெரியவன், ஆற்றல்ல பெரியவன், அவன் எஜமான், நாம் அடிமைகள். ஏன்னா நம்மளை போல எத்தனை உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னை போல எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்தியாவில் இருக்கிறவங்களே எனக்கு தெரியாது. ஏசியாவில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக 2 பேர் ஆயிடுச்சு. இறைவன் ஒன்று, உயிர்கள் பல. அடுத்தது இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற உயிரற்ற பொருள்கள். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதெல்லாம் 3வது பொருள்கள். ஆக ரொம்ப சிம்பிளானது. உயிரற்ற பொருள்கள், இதை மலங்கள்னு சொல்லுவோம். உயிரோடு இருக்கிற பொருள்கள், அது அந்த உயிர் ப்ளஸ் கொஞ்சம் உடல் சேர்ந்திருக்கிற ஒரு சிற்றறிவு பொருள்னு சொல்கிறோம். இன்னொன்று சிவபெருமான். இது 2ஐயும் மேய்க்கணுமே. இது 2ஐயும் யாராவது ஒருத்தர் மேய்க்கணும். உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளை மேய்க்க முடியாது, உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளை மேய்க்க முடியாது. ஆக 2ம் மேய்க்க வேண்டும். அது யாரு மேய்ப்பன்? ஷீப். ஷீப்போட மேய்ப்பர் யாரு? பிற சமயங்களிலே சொல்லுவார்கள் மேய்ப்பர்.
எங்கள் கடவுள் மேய்ப்பர் என்று சொல்வார். நம்ம கடவுளும் மேய்ப்பர் தான். இது ரெண்டையும் மேய்க்கிறார் இல்லையா? அதுபோல இந்த ஆடுகளை மேய்க்கிறவர், பசுக்களை மேய்க்கிறவர் சிவபெருமான் ஆகிய ஒருவர். இதுதான் அடிப்படை உண்மை. பதி, பசு, பாசம். அது பயமா இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னா இறைவன், உயிர்கள், அல்லது சிவபெருமானே சொல்லலாம். இறைவன் கூட சொல்ல வேண்டியதில்லை. இறைவனா எந்த இறைவன் சந்தேகம் வந்து, சிவபெருமான், இந்த உயிர் கூட்டங்கள், உயிரற்ற பொருள்கள். இதுதான் அந்த உலகத்துல. இதுக்கு மேல சிலபஸும் கிடையாது. சிவபெருமானே வந்து இந்த பாடத்தை நடத்தினாலும் அவர் நடத்தினது தானே. அதனால அவர் நடத்தினதுலேயே இதுக்கு மேல சிலபஸ் கிடையாது. நான் நடத்துறதுல மட்டும் சிலபஸ் கூட வந்துருமா? சிவபெருமான் நடத்தும் போதே அது 3 தான் நடத்தினார். பதின்னு ஒன்று இருக்கு, பசுக்கள் இருக்கின்றன, பாசம் இருக்கிறதுன்னு சொன்னார். அவ்வளவு. ஆக அதை பற்றி தான் நாம விவரமாக இந்த பாடத்திலே படிக்க போகின்றோம். நம் மீது தானே கருணை கொண்டு, மிகப்பெரிய கருணை கொண்டு இந்த உயிர்களுக்கு ஆணவ மலம் நீங்க வேண்டும் என்று நமக்கு தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், இந்த உடலில் இருக்கின்ற 5 புலன்கள், அறியும் கருவிகள் மற்றும் அந்த கரணங்கள் 4, இந்த மாதிரி கருவிகளை கொடுத்து ஒரு உலகத்தை படைத்து, அந்த உலகத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுத்து, சிலர் மலேசியாவில் இடம் கொடுத்துருக்காரு, சிலருக்கு அமெரிக்காவில் கொடுத்துருக்காரு, சிலருக்கு கந்தர்வக்கோட்டையில் கொடுத்துருக்காரு. இடம் கொடுத்து, சும்மா இடத்த மட்டும் கொடுத்தா பத்தாது, மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான அதற்கான அந்த அனுபவ பொருள்களை கொடுத்து அனுபவமாகவே நம்மை வழிநடத்துகின்றவன் இந்த சிவபெருமான். இவன் தான் நமக்கு முதல் உறவு. மற்றதெல்லாம் லேட்டஸ்ட் உறவு. இப்போ என்னுடைய பேரன் இருக்கிறார். என் பேரனுக்கும் எனக்கும் எத்தனை வருஷமா உறவு? 2 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து. 2 வருஷமா தான் உறவு. சிவபெருமானுக்கும் எனக்கும் எவ்வளோ வருஷமா உறவு? 2 வருஷமாவா? 20 வருஷமாவா? 200 வருஷமாவா? 2000, 20,000, 2 லட்சம், 2 கோடி, 2 கோடியே கோடி. அந்த உறவு நிலையானது. இந்த உறவு யாதாவது ஒன்று முன்னாடி போயிடும். ஒன்று பேரன் போயிடுவான், இல்லைன்னா நம்ம போயிடுவோம். இது நிலையற்ற உறவு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேரனுக்கு 20 மணி நேரம் செலவு பண்ணுற நாம் 2000 கோடி, 3000 கோடி, 3 லட்சம் கோடி கணக்கிலே சொல்ல முடியாது. அனாதி என்று படிக்க போகின்றோம். அத்தனை ஆண்டுகளாக நம்மோட தொடர்ந்து உறவில் இருக்கின்றன. மனைவி கூட அப்படி இருக்க மாட்டாங்க, கணவன் கூட அப்படி இருக்க மாட்டார். ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அவங்க சிஸ்டரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா கோபம் வந்துடும். அவங்க அம்மா பற்றி ஏதாவது தவறாக சொல்லிட்டோன்னா கோபம் வந்துடும். சிவபெருமான் அப்படி கிடையாது. அவரை தூற்றினாலும் ஏசினாலும் நம் மீது கோபம் கொள்ள மாட்டார். இப்போ எது உண்மையானது, எது நிலையானது, எது ரொம்ப நீளமாக நம்மளோட தொடர்ந்து வர்றது, வாழ்த்தினாலும் தூத்தினாலும் நம்மோடவே இருக்கிறது, என்றும் நம் மீது கருணை கொண்டது, எதையும் எதிர்பார்க்காமல் கருணை கொண்டது. நிறைய ஃபேமிலியில் பார்க்குறோம், அப்பா அம்மாவுக்கு சொத்து இல்லைன்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை. ஏன்? அது தண்ட செலவு. சொத்து நிறையா இருந்ததுன்னா நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் வந்து இருங்கன்னு சொல்கிறாங்க. அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கிற வரைக்கும் அது மாதிரி இருக்கிறாங்க. சொத்து பாகு பிரிவினையாகி டாக்குமெண்ட்லாம் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் திரும்ப வேறு அனாத ஆசிரமத்துக்கு தான் போகணும். பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார், இப்போ சாப்பாட்டுக்கு அனாத ஆசிரமத்தில் இருப்பார். பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னு எல்லாத்தையும் ரத்தத்தை உருக்கி பால் ஆக்குனதுலேருந்து ஆரம்பித்து சாப்பாட்டை குறைச்சி வீடு கட்டினதுலேருந்து கடைசி வரைக்கும் பிள்ளைங்க 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 பிள்ளைங்களாலேயே சீக்கிரம் சாகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. மன நிம்மதி இல்லாத பெற்றோர் எவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த பிள்ளை வந்தால் மன நிம்மதி வந்துவிடும் என்று பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கருத்தரிப்பு மையத்துக்கு சென்று வந்தார்களோ, இப்போ அந்த பிள்ளை ஏண்டா பிறந்தது, அந்த பிள்ளையால தான் நிம்மதி போகுது. அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிவபெருமான் அப்படி. சிவபெருமான் காலம் தோன்றுவதற்கு முன்னரே நம் மீது கருணை கொண்டிருக்கின்றான். காலம் என்று ஒன்று முடிந்த பிறகும் அவன் நம் மீது கருணை கொண்டிருப்பான். மகா சங்ககாரத்துக்கு அப்புறமும் திரும்ப நம் மீது கருணை கொள்ளப் போகின்றவன் அவன் தான். மற்றவர்களெல்லாம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அதோட ஓவர். அதுக்கப்புறம் ஒரு 15 days சைலன்ஸு, அப்புறம் ஓவர். சிவபெருமான் அப்படி கிடையாது. 15 நாள் உறவா சிவபெருமான் நமக்கு? உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது
என் மனைவி என் கூட வருவாங்களா? என் மனைவி இறந்துட்டா நானும் இறந்துருவேனா? அப்படியே அப்படியே என்னையும் சேர்த்து எரிச்சிருங்கன்னு சொல்லுவேனா? அரசாங்கமே ஒத்துக்காது. அப்புறம் எங்க நான் ஒத்துக்கிறேன்? அவ்வளவுதான். சும்மா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு. சிவபெருமானுடைய லவ் அப்படி கிடையாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற உறவு. ஆக எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது பொய்யானது, எது காலந்தொட்டு நம்மை கூட வருவது, எது ரீசெண்டா வந்துட்டு அப்பப்ப போறது, எது நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மிடம் அன்பு காமிப்பது, எதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்த்து அன்பு காமிக்கிற கூட்டங்கள், இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் 6வது அறிவாகிய பகுத்தறிவை படைத்தான் இறைவன். இதுதான் நம்ம இந்த பாடத்துல தெரிந்து கொள்ள போகின்றோம். ஆக சிவபெருமான் என்ன கொடுத்தாரு, சிவபெருமான் என்ன செஞ்சாரு, சிவபெருமான் எதுக்கு கும்பிடணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இந்த பாடத்தை நீங்க படிக்க 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 அவையெல்லாம் பொருள் தெரிந்துவிடும். நமக்கு அழகு 2க்கு போகலாம். சைவ சித்தாந்தம் என்பதை நமச்சிவாய என்ற 5 எழுத்துக்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். சைவ சித்தாந்தம், சைவம் என்றால் சிவம் என்று பெயர். சைவம் SAIVAMல ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா சிவம் தான். சைவம் என்றால் சிவம் என்று பெயர். சிவம் என்றால் மங்களம் என்று பெயர். மங்களம்னா என்ன? மங்களகரமா இருக்கணும். சிவன்னு சொன்னாலே டிக்ஷனரியில பாருங்க, கூகுள்ல பாருங்க. சிவம் என்றாலே மங்களம் என்று பெயர், விளங்கும் பெயர். சிவன் அழிச்சிருவான் அப்படின்னு சொன்னா அவனை விட முட்டாள் இந்த உலகத்துல எவனும் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை சிவனே வந்து என்னை அழிக்கிறான் அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சிவன் யாரு? அவன் எனக்கு வந்து ஒரு கொசுவை வச்சு என்னை கடிக்க வச்சு என்னை துன்புறுத்துறான் அப்படின்னா நிச்சயமா அவன் ஒரு முட்டாளாத்தான் இருக்கணும். எனக்காக இவ்வளவு நேரத்தை செலவு பண்றான் பாருங்க. எனக்கு போன் ஃப்ராக்சர் பண்ண வச்சு, அதை கொசுவை கடிக்க வச்சு, துன்பத்தை கொடுக்க வச்சு, வாட்டர் டேங்கில் தண்ணியை தீர வச்சு, பைப்பு பிரேக்கேஜ் ஆக வச்சு, பவர் ஃபெயிலியர் ஆக வச்சு, இதுவா சிவபெருமான் பண்ணுறது? அசிங்கமா இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறார். எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் அவர் படைக்கிறார், காக்கிறார், காலந்தொட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார், காலத்துக்கு முன்னாடியே பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கொசு கடிச்சிருச்சு அப்படின்னா சிவபெருமான் அதுக்கு சந்தோஷப்படணும். அவ்வளோ தூரம் என்னைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவர். அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இப்போ சில மாணவர்கள் நேர்முக தேர்வில் அதான் சொன்னாங்க, ஐயா எனக்கு நீங்கள் பாஸ் போட்டாலும் சரி, ஃபெயில் போட்டாலும் சரி, சான்றிதழ் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி சரி, பட்டம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி சரி, உங்களை பார்க்கணும் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்துட்டேன், பேசிட்டேன் அப்படி. அதுபோல் சிவபெருமானே வந்து நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஃபீல் ப்ரவுட், ரொம்ப சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் இந்த மொத்த உலகத்தையும் நாம் படிக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நமசிவாய என்கின்ற ஒரு 5 எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து நாம் படிக்கின்றோம். அந்த நமசிவாய என்பது முழு வார்த்தையாக இது ஒரு மந்திர சொல். நமசிவாய 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 நமசிவாயங்கிறது மந்திரமாக இதை நாம் உச்சரிக்கும் பொழுது இது ஒரு மந்திர சொல். மந்திரம்னா என்ன? மேஜிக், அற்புதங்களை விளைவிக்கிறது, நடக்காததை நடக்க வைப்பது. 25 ஆண்டுகள் குழந்தை இல்லைனாலும் அடுத்த 3 மாசத்துல கன்சீவ் ஆயிடுவாங்க. நமசிவாய 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 நமசிவாய. நீங்க சயின்டிஃபிக்கா அந்த நமசிவாயங்கிறத எடுத்து உங்க சயின்ஸ் லேபரேட்டரியில கொடுத்து இதுல இருந்து என்ன சவுண்டு வருது, அதன் மூலம் என்ன உற்பத்தி ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ண சொல்லுங்க. இந்த அறகுறை சயின்டிஸ்ட் கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்த ஓம்ங்கிற சவுண்டும் நமசிவாயங்கிற சவுண்டும் என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்தையே படைக்குதுன்னு சொல்லுவாங்க. அறகுறை அறிவு இல்லாதவன்கிட்ட கொடுத்தாக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ சவுண்ட் லைக் அனதர் சவுண்ட் அப்படி சொல்லுவான். நீயும் நாயும் என்னடான்னா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் உயிர்கள் தான், விலங்குகள் தான் சொன்னால் அது என்ன? அதுபோல் அறகுறைகள்கிட்ட பேசுவதை அறவே தவிர்க்கவும். நல்ல முதிர்ச்சியான
திறமையானவங்கள்ட்ட கேட்டால் இதை சொல்லுவாங்க. ஆக நமசிவாய 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 நமசிவாய. இப்போ கைலை அறக்கட்டளையில் இன்னைக்கு பாவம் நம்ம அம்மா தவமணி அம்மா எல்லாம் பஸ்ஸில் ஏறி ஆட்டோவில் ஏறி காய்கறி கடை அங்கே இங்கே எல்லாத்துலேயும் ஓட்டிட்டாங்க. நேற்று அங்கே 30,000 ஸ்டிக்கர் வாங்கியிருக்கிறாங்க. 30,000 ஸ்டிக்கரை 30 நாளில் ஒட்டுறதுக்கு ஆளுக்கு 1000 ஸ்டிக்கர்னு பிரிச்சுக்கிட்டு 30 பேர் நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன். இதை சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றான். எழுதும் கணக்கு இன்னம்பர் ஈசனே. கைலி ஐயாவுக்கு தெரியுதோ இல்லையோ, குரூப்ல போடுறாரோ இல்லையோ, எல்லாம் வல்ல சிவபெருமான் என்னுடைய பெயரை இந்த பொண்ணு போயிட்டு ஒரு பஸ் கண்டக்டர் கிட்ட கெஞ்சி ஐயா அங்க ஒட்டிக்கிறேன்னு கேட்டு அங்க ஒட்டிட்டு இறங்கி வர்றாங்க. இந்த பெண்ணுக்கு அவன் நல்லது செய்யலைன்னா அவன் கடவுளாகும். ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டா கூட அது நமக்கு நன்றி காமிக்குது. நம்ம தான் இறைவனுக்கு நன்றி காமிப்பதில்லை. நம்மளுடைய எண்ணங்கள் அத்தனைக்கும் அவன் நன்றி காமிப்பான். தெருவாக நம்மளுடைய மாணவர்கள் வாலண்டியர்ஸ் போய் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காய்கறி கடையா இருக்கட்டும், எதோ கடையில் ஓட்டுறாங்க, ஜெராக்ஸ் கடையா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும். புது வீடு புகுந்ததுக்கு சில வீட்டில் மாலை போட்டிருக்காங்க, அது கூட போடலைன்னா பரவாயில்ல, நமச்சிவாயத்தை ஒட்டுங்க, 1000 மாலைக்கு சமம். நமச்சிவாய என்கின்றது ஒரு மந்திரச்சம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. இதை யாரெல்லாம் ஓதுறாங்களோ இவர்களை நன்னெறிக்கு உய்ப்பது, நல்ல நெறிக்கு கொண்டு போவது. நல்ல நெறி எது? இப்ப இருக்கிறமே அறிவற்ற இந்த கஷ்டப்படுற இந்த மனித பிறவியிலிருந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்று உயர்த்தி சிவபெருமானுடைய சச்சிதானந்தம் பேரானந்தம் சிவமாக்கி என்னை ஆண்ட அப்படின்னு சிவமாகவே அமர்ந்தாரே, அந்த நிலைக்கு நம்மை கொண்டு போவது இந்த எடுத்துக்கலாம். நான் சொல்லலை, திருஞான சம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது ஒண்ணு. அதோட பெருமைகளை சொல்றார். வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் நம்ம குரூப்ல யாரும் பார்த்ததும் இல்லை, பார்த்தவங்க படிச்சதும் இல்லை, படிச்சவங்களுக்கு பொருளும் தெரியாது. நம்முடைய புனித நூல் எதுன்னு கேட்டா மற்ற சமயத்துக்காரங்களாம் நம்மளை பார்த்து ஏன் சிரிக்கிறான், ஏன் காரி துப்புறான் அப்படின்னா நம்மளுடைய புனித நூல் நமக்கு தெரியாது. 100 பேரை கூப்பிட்டு புனித நூல் எதுன்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது. மீதி பேர் பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கியான்னா அந்த 50 ஒரு 100 பேர்ல 50 பேர் இல்லை, 50ல் 80 பேர் தெரியாதுன்னு சொல்லிடும். சினிமா நடிகரை கேட்டா கரெக்டா சொல்லுவோம். நடிகைகளுக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடும். இந்த லிப்ஸை மட்டும் ஒரு பேஜில் போட்டு இது யாருடைய லிப்ஸ் அப்படின்னு இப்போ கேட்டாக்க அது சொல்லிடுவான், இந்த நடிகையோட லிப்ஸ் இதுன்னு சொல்லிடுவான். ஆனா உன்னுடைய புனித நூல் எது, உன்னுடைய மதத்தின் புனித நூல் எது அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான் 80% மக்கள். அவனை ஓரமாய் 20% பகவத்கீதை சொல்றான். பரவாயில்லப்பா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஒரு 20 பேராவது இருக்கு பகவத்கீதைன்னு சொல்லி. சரி, பகவத்கீதையை பார்த்தவன்லாம் இங்க வா. பாதி பேர் பார்த்தது, இப்போ 10 பேர் மீதி இருக்கான். நான் பார்த்துருக்கேன். படித்தவன் அதில் ஒரு 5 பேர் போயிடும். பார்த்துருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் பூஜை ரூமில், படித்தது இல்லை. படித்தவனுக்கு பொருள் தெரியுமா? எப்படி சமயம் வளரும்? நம்ம சமயத்தை ஒடுக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு எடுக்கிறாங்கன்னா நம்ம உன்னோட ஃபால்ட்டு. உன்னுடைய சமயத்தை பற்றி நீயே தெரிஞ்சுக்கல, அப்புறம் அடுத்தவன் எப்படி தெரிஞ்சுக்குவான்? உன்னுடைய சமயத்தை பற்றி உனக்கு தெரியாது, உன்னுடைய பெற்றோரை பற்றி உனக்கு தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியாது, உன்னுடைய கடவுளை பற்றி உனக்கு தெரியாது, உன்னுடைய உடம்பை பற்றி உனக்கு தெரியாது. வேற என்ன தெரியும்? சினிமா தெரியும், அரசியல் தெரியும், ஜாதி தெரியும். மற்றவங்களை பற்றின செய்திகளெல்லாம் ஃபுல்லாக தெரியும், லேட்டஸ்டாக தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோட இப்போ பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எத்தனை பைக் வச்சுருக்காங்க, எந்தெங்கெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை பெட்டுப்படவை இருக்குது, எவ்வளோ கார் இருக்குது, ஃபுல்லாக அவனுக்கே அவனை பற்றி தெரியாது, அவனை பற்றி நமக்கு தெரியும். அவ்வளோ விஷயம். சிவபெருமானை பற்றி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சேம். நான் வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது. அந்த வேதம் 4ஐயும் எடுத்து நல்லா படித்து தரவாகி பொருள் தெரிஞ்சு பல பேர்கிட்ட அதை கேட்டு அதை போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அது நல்லா ஜூஸ் எடுத்து அதை நல்லா காய வச்சு அதை கட்டி மாதிரி உருக்கி ஒரு கேக்கு மாதிரி எடுத்தா என்ன வரும்? நமச்சிவாயன்னு வரும்னு சொல்றார் திருஞான சம்பந்தர். வேதம் 4னும் மெய்ப்பொருள், த கோர், அதை வச்சுதான் வேதங்கள் எல்லாம் இருக்கு. நமச்சிவாயத்தை வச்சுதான் இருக்கு சொல்ற. வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது
இது ரெண்டும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 2வது வரியில நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயர். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்ல சொல்ல சிவனே 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 சிவசிவ சிவசிவன் சொல்றோம்னு அர்த்தம். இதை சொல்லாம இந்த வாய் கொடுத்தது எதுக்கு? இதை சொல்றதுக்கு தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 10% நேரம் மட்டுமாவது இதை சொல்றோம்னா 2.5 மணி நேரம் சொல்லணும். 10% டைம், மீதி 90% நீ எக்கேடோ கேட்டுப்போ. ஒரு 10% ஆஃப் 24 hours 2.4 hours மட்டும் நமச்சிவாய சொன்னா 90% என்னத்தையோ பண்றோமா? 2.4 hours சிவபெருமானுக்கா? ஆட போங்கயா, நான் அந்த குரூப்ல இருந்தே விலகிக்கிறேன். எஸ்எஸ் நம்பரும் வேண்டாம், உங்க சர்டிபிகேட்டும். 2.4 hours என்ன குடும்பம் இல்லை, புள்ள இல்லை, நீ என்ன சாமியாரா? 2.4 ஹவர்ஸுக்கு சிவபெருமானுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ முக்கியமா? அது எவ்வளோ வேலைகள் இருக்கு. சரி, 5% பிச்சைக்காரன் கூட வாங்கிக்க மாட்டார். 5% கொடுத்தா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் நமச்சிவாயத்துக்காக நம்ம செலவு பண்ண முடியாதா? அதுல பாதி 2.5% அப்படின்னா 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் நமச்சிவாய 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 நமச்சிவாய. இப்படி ஒரு 3/4 மணி நேரம் சொல்ல முடியாதா? ஒரு 3/4 மணி நேரம் சொல்ல முடியாதா? ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட சொல்ல முடியாதா? அவ்வளோ பிஸியா? என்ன வாழ்க்கை? நாய் சொல்றது கிடையாது, ஆடு மாடு சொல்றது இல்லை, மஸ்கிட்டோ சொல்றது கிடையாது. ஆறறிவு கொடுத்து மனிதனா பிறக்க வச்சு பாடங்களை நடத்தி திருமுறைகள் 12 கொடுத்து சைவ சித்தாந்த நூல்கள் 14 கொடுத்து ஒரு தடவை கூட ஒரு நாளைக்கு நமச்சிவாய சொல்ல மாட்டோம்னா நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். இது ஒரு பாவம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்தாலும் பாவ கணக்கு. அப்படிப்பட்ட நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயர். நம்ம ஒட்டுற ஸ்டிக்கர், ஒரு பஸ்ல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் 25 பைசா, 25 பைசே, இந்தியன் மணிக்கு நான் சொல்றேன். 25 பைசையை 2000 பீப்புள் பார்த்து படிக்க போறாங்க நமச்சிவாய நமச்சி. 20,000 2 lakh பீப்புள் படிக்க போறாங்க. 2 lakh பீப்புள் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நமச்சிவாயன்னு சொல்ல வைக்கிறாங்க இந்த அம்மா 25 பைசையை வச்சுக்கிட்டு. இதை விட சீப் அண்ட் பெஸ்டா நீங்க சிவபெருமானுடைய புகழை பரப்ப முடியாது. எல்லாரும் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து போட்டு ஸ்டிக்கரா மாத்திருக்கு. வீடு ஒன்று வச்சிருக்கிறேன், லேண்ட் 2 வச்சிருக்கிறேன், உள்ள ஜுவல்ஸ் வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி எல்லாம் ஸ்டிக்கரா மாற்றி ஒட்டிட்டு போயிடு. நீங்க இறந்துட்டா கூட பின்னாடி உள்ளவங்க படிச்சுக்கிட்டு இருப்பான். பெட்டிக்குள்ள வச்சுட்டு இறந்துட்டோம்னா அது வேஸ்டா போயிடும். நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயரும் கூட. நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு? கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. 80 வயது கிழவன், எனக்கு 50 வயதுலயே இப்படி இருக்கேன், முழங்கால் வலிக்குது. 80 வயது கிழவனை ஒரு கல்லோட சேர்த்து கட்டி, கை காலெல்லாம் ஒண்ணா வச்சு இதோட சேர்த்து கட்டி நடு கடல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் கரைக்கு வந்துட்டார். எப்படி? கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவேன்னு சொன்ன கீழேருந்து மேலே வந்த கல் மிதந்தது, கல்லே நகர்ந்தது. உங்களுடைய கப்பலை விட என் கப்பல், என்னுடைய தோணி ரொம்ப வேகமாக வந்து அவங்க கரையேறதுக்கு முன்னாடி இவர் கரையேறிட்டார். கரையேறி குப்பம்னு பாண்டிச்சேரியில் ஒரு இடம் இருக்கு. குருநாதர் தியாகராசன் ஐயா அங்கே ஒரு பெரிய ஆலயத்தையும் நினைவாலயத்தையும் எழுப்பியிருக்காரு. பாண்டிச்சேரி போனால் அதை பாருங்க. ஆரோவிழா பார்த்தேன். ஆரோவிழா பார்த்தீங்களா? பெரிய அங்கதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தோட ஆரம்பம் இருக்கு பாருங்க. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த பிறவி கொடுத்தது. கரையேறி குப்பம் எங்க இருக்குன்னு கேட்டு அடுத்த முறை வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாம் கரையேறி குப்பம் பார்த்துட்டு போங்க. நம்மள கரையேற்றுவார் அப்பெருபெரும். அவரே கரையேறினார். மோசமான நிலைமையில இருந்து 80 வயதுல நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் கல்லை கட்டி கடல்ல, தனி கடல்ல இருட்டுல போட்டா நமச்சிவாயங்கிறது என்னை காப்பாற்றியதுன்னு சொல்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ல, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவை. என் புத்தி அங்கங்க அலைஞ்சாலும் என் நாக்கு நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன்.
மாணிக்கவாசகர் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஆரம்பமே நமச்சிவாய வாழ்க. வேற வேற ஒண்ணும் இவங்கள போல நீளமாவெல்லாம் அவர் சொல்லல. ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். நமச்சிவாய வாழ்க. நீயே தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை 100 100,000 முறை ஓதுவார். 100 100 1000 1000 × 100 × 100 1000 × 100 1,00,000 100,000 1,00,000 100,00,000 1 கோடி 1 கோடி முறை நமசிவாயன்னு சொல்லணும். இந்த குரூப்ல இருக்கிறதுல 10 பேர் சொல்லிட்டாங்க. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதங்களின் நாயகி சொல்லிட்டாங்க. என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதுபோல் இன்னொரு 10 பேர் பேரை வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி 1 கோடி முறை நமச்சிவாய சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சிகப்பு கம்பளம் விரித்து 21 குண்டுகள் இல்லை 2,00,000 குண்டுகள் முழங்க இவங்களுக்கு தேவலோகத்தில் வரவேற்பு கொடுக்கப்படும். வேதநாயகி சிவபெருமான் இது தவிர வேற என்ன கேட்டார்? அவர் அருமையான ஒரு வாய்ப்பு, எளிமையான, எந்த ஒரு சமயத்திலும் இது போல கிடையாது. நீங்க இமயமலைக்கு போகணும், அங்க அப்படியே முனிவரா உட்கார்ந்துருக்கணும், அப்படியே ஒத்தக்கால் மேல நிக்கணும், உடம்புல துணியே போடக்கூடாது, கும்ப மேளால மட்டும் வந்து குளிச்சா போறோம், அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நமச்சிவாய சொல்ல முடியலையா? வீட்டுக்காரர் திட்டுவாரா? வாயை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே நீ பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு காய் கட் பண்ணிக்கணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நமச்சிவாயங்கிறது. சும்மா அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கேன். கிச்சனில் 2 நமச்சிவாய ஸ்டிக்கரை ஒட்டிக்கங்க. டேப் கழுவுற எடுத்துக்கிட்டவனு மேலே ஒட்டிக்கங்க. தேய்க்கிறது பாத்திரமாக இருந்தாலும் பார்க்கறது நமச்சிவாயமாக இருக்க வேண்டும். அருமையான எளிமையான வாய்ப்பு, வழிமுறையை இந்த கைலை அறக்கட்டளை கைலைநாதன் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நமது பாடத்தில் ந ம சி வ ய என்ற 5 எழுத்துக்களும் தனித்தனியாக எதை குறிப்பிடுகிறது என்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்னும் 14 அலகுகளில் இதைத்தான் நாம் படிக்க போறோம். இதை விட கூட எதையுமே படிக்கல. இந்த 5 எழுத்தை தவிர எதையும் படிக்க போறது இல்லை. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற எதையோ வந்து நடத்திடுவாரோ, புரிஞ்சிக்க முடியாதோ, ரொம்ப பெரிய சிலபஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நமசிவாயன்றதுல இந்த ந என்ன, ம என்ன, சி என்ன, வ என்ன, ய என்ன, அதுதான் முடிக்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ் இது. வழி தெரியாத இடத்துக்கு போக கூகுள் மேப் உதவுவது போல. இது இந்தியாவில் கூகுள் மேப்பு, மலேசியாவில் கூகுளும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு மற்ற நாடுகளில் வேற வேற மேப் இருக்கலாம். இப்போ நான் வந்து இங்கேருந்து நியூ டெல்லி போகணும் அப்படின்னா டெல்லி ஃப்ரம் போட்டுட்டு ஷோ டைரக்ஷன் கேட்டால் அதுவே டைரக்ஷன் கொடுத்துருது. இது ரொம்ப ஈஸி. வழி தெரியாத இடத்துக்கு போக அந்த நம்மளுடைய ஆப் இருக்கு இல்லையா, மேப் ஆப். இங்கே நான் கூகுள் மேப்னு எழுதியிருக்கிறேன். உங்கள் ஊரில் எது இருக்கோ அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். உதவுவது போலவும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இது அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது. திருவெண்காடுங்கிற தளத்துக்கு போய் அங்கே கண்காட்டு முதலானும் பாதிகத்தை திருவெண்காடு எங்கே இருக்குது அப்படின்னு உடனே பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் நமக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வழிகாட்டுவதற்கு இந்த மேப் இருக்கு. இருளில் வாகனம் ஓட்டும் போது ஹெட்லைட்டை போலவும். இருளில் வாகனம் ஓட்டும் போது ஹெட்லாம்ப் இல்லாமல் லைட் இல்லாமல் நம்ம வாகனம் ஓட்ட முடியுமா? மலேசியாவில் பகல்லே லைட் போடும். எங்கள் ஊரில் இருள்லையும் லைட் இல்லாமல் ஓட்டுவோம். இடித்த பின்னாடி தான் தெரியும், ஓ இந்த மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லது லெஃப்ட் லைட் மட்டும் போட்டுட்டு போவோம், ரைட் லைட் ஏரியா. சரி, அது ஏதோ 2 வீலர் போகுது போல் இருக்குன்னு நம்ம சென்டரில் போயிட்டு இடித்த பின்னாடி தான் தெரியும். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக தினந்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன். அதனால தான் அந்த உதாரணத்தை நான் எடுத்திருக்கேன். ஹெட்லைட்டை போலவும், ஹெட்லைட் இல்லாமல் எப்படி இரவில் வண்டி ஓட்ட முடியாதோ அது போலவும் ஞானத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நமக்கு குரு அருள் துணை அவசியம். குரு அருள் இல்லாமல் நம்ம திருவருளை அடைய முடியாது. அது படிநிலை இப்படி வச்சிருக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா ஃபர்ஸ்ட். மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்த முடியும். மாதா இல்லாமல் பிதாவை யாராவது பார்க்க முடியுமா? எனக்கு மாதாவெல்லாம் நான் கிடையாது. மாதாவெல்லாம் நான் பார்த்ததில்லை. மாதா வயிற்றில் நான் பிறக்கலை. ஆனால் என்னுடைய பிதாவை எனக்கு தெரியும். இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதா தெரியாது பிதா தெரியும்னு சொல்ல முடியுமா? மாதா இல்லை பிதா இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஆக மாதா தான் நமக்கு இருக்கின்ற முதல் உடல் உறவு. உடல் உறவுங்கிறது அதுதான். மாதா குழந்தைக்கு
அப்பா 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 சொல்லு, அப்பா சொல்லு அப்படி சொல்லி அப்பாவை அறிமுகப்படுத்துறது அவங்க தான் பண்ணணும். குழந்தை அதுவா பார்த்து யார் இவர் எங்கள் அப்பான்னு கண்டுபிடிக்காது. எந்த குழந்தையும் அப்படி பார்த்து இந்த அங்கிள் அழகா இருக்காருன்னு சொல்லி இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லிடுமா என்ன? அம்மா சொல்லணும் இதுதான் அப்பான்னு. அதான் ஆத்தரைஸ்டு அப்பான்னு அர்த்தம். மாதா பிதா, மாதா பிதா அவங்க இருவரும் இணைந்து குரு கிட்ட அறிமுகப்படுத்தும். நம்ம என்ன நினைக்கிறோம் குருன்னா ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு நினைச்சோம். ஸ்கூல்ல சேர்க்கறது சாப்பாடு. காலம் பூரா சாப்பாடு கிடைக்கிறதுக்கு தான் ஸ்கூல்ல சேர்க்கறது. உண்மையான குருநாதர் ஞான குருநாதர். அவர்கிட்ட எப்படியாவது நம்ம பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஐஐடியில் சேர்க்கணும், ஐஏஎம்ல சேர்க்கணும், எம்பிபிஎஸ் சேர்க்கணும், மருத்துவர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், திருமுறைகள் தெரியணும். அந்த குருநாதர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது ஒரு சண்டேலையாவது அவர்கிட்ட சேர்த்தரணும். அது சேர்க்காமல் பெற்றோர் இறந்து விட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாவம். திருமுறைகள்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு அந்த திருமுறைக்கு நம்மளுடைய குழந்தைக்கு வாய்ப்பு, நம்ம அது குழந்தைகள் வாய்ப்பை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கராத்தே போகணுன்னா போவான், டான்ஸ் போகணுன்னா போவான், மியூசிக் போவான், திருமுறை வகுப்புன்னா வேண்டான்னு சொல்லுவான். அப்படி இருப்பான். இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆக இந்த இந்த பயணத்தில் இந்த நைட்டில் லைட் இல்லாமல் 1 கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்ட முடியாது. யாரோட கைடன்ஸும் இல்லாமல், சைன் போர்டும் இல்லாமல், ரோடில் போர்டு இல்லாமல், மார்க்கிங் இல்லாமல், பக்கத்தில் யாரும் இல்லாமல், கூகுள் மேப் இல்லாமல் 300 கிலோமீட்டர்ஸ் டெஸ்டினேஷன் நம்ம போக முடியாது. 30 கிலோமீட்டர்ஸ் கூட போக முடியாது. புது இடத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சிவபெருமானுடைய திருவடி நிழலுக்கு நாம் போகணும்னு சொல்கிறோம். எப்படி போகிறது? எப்படி போகிறது? நம்ம வீட்டு பாத்ரூமுக்கு கூட போக முடியாது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு. இங்கேருந்து எழுந்திரிச்சு எந்த பக்கம் திரும்புறதுன்னு கூட தெரியாது. சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு, அவருக்கு திருவடி எங்கே இருக்குது, அதில் நிழல் எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி போகணும், எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ தூரம், அது பறந்து போகணுமா, நடந்து போகணுமா, ராக்கெட்டில் போகலாமா, சேட்டலைட்டில் போகலாமா, எப்படி போக முடியும்? ஜீரோ நாலேஜ் தான் நமக்கு. எப்படி போக முடியும்? போகலாம். எப்படி போகலாம்? குருவருளை வேண்டினால் போகலாம். குருவோட உதவியில குரு கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார். அப்படியே தூக்கி அங்கே வச்சிருவார். ஔவையாருக்கு கணபதி விநாயக பெருமான் இங்கே ஏற்ற மாதிரி இருந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற ஔவையாருக்கு கைலாய நான் உடனே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தன்னுடைய துதிக்கையில் தூக்கி இந்த ஜேசிபி மிஷின்லாம் இருக்குது லிஃப்டர், அது மாதிரி லிஃப்டில் தூக்கி அப்படியே நீட்டி கைலாயத்தில் வைத்துட்டதாக கதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு குரு இருந்தால்தான் நம்ம தெய்வத்தை அடைய முடியும். நமக்கு குரு யாருன்னு தெரியாது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ ஒன்று போட்டேன். மாதா தெரியும், பிதா தெரியும், தெய்வமும் தெரியும். குருவை வச்சுக்கிட்டா நான் சிவன் கோயிலுக்கு வர்றேன், சிவன் கோயிலுக்கு வரலாம். அதுக்கப்புறம் குருநாதன் இல்லாமல் ஞானத்தையும் முக்தியையும் பெற முடியாது. அது குருநாதன் அவசியம் வேண்டும். குருவருளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம வணங்கிக்கிறோம். நம்ம குருநாதன் யாருன்னு 4 பெருமக்கள், சமயக்குறவர்கள், சமயத்து குருமார்கள். இங்கே நாம் படித்த ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைதாள் போற்றி இவங்க நம்மளுடைய இந்த பதி பசு ஞானத்துக்கு குருநாதர்கள். புறச்சந்தான குறவர்கள்னு பெயர். இவங்க படம் நம்ம வீட்டில் இருக்கணும். இதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சீனரி வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆர்ட் வச்சிருக்கிறேன், கேன்வாஸ் வச்சிருக்கிறேன். கேன்வாஸ் எவ்வளோ? அது 2 lakh rupeesக்கு வாங்குவீங்க. இது எவ்வளோ? 10 rupees. 10 rupees ஒருத்தர் பண்ணித்தராரு. இது வாங்குறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை. 2 lakh rupeesக்கு ஃபோட்டோ வாங்கி வச்சிருக்கோம். ரவிவர்மா டிராயிங், மனோகரி டிராயிங், அப்படிலாம். எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத தெளிவு இன்னும் இல்லைன்னு அர்த்தம். மனம் மெய் மொழி இந்த 3 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்மளுடைய பாடம் முழுவதும் இதை பயன்படுத்துகிறோம். முதல் பாடத்தில் பேசுகிறோம், கடைசி பாடத்துலையும் இதை பேசுவோம். வாழ்க்கையில் முதல்லையும் மனம் மெய் மொழியில தான் ஆரம்பிக்குது, வாழ்க்கை முடியும் போதும் மனம் மெய் மொழியில தான் ஆரம்பிக்கும். இந்த மனம் மெய் மொழியால் தான் நம்ம பாவமும் செய்வோம், மனம் மெய் மொழியால் தான் புண்ணியமும் செய்வோம். அதுதான் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நமக்கு வினையாக வரப்போகிறது. ஆக இந்த மா மே மோ என்று சொல்லக்கூடிய மனம், மெய் என்றால் இந்த உடல், மொழி என்றால் பேச்சு, செயல், பேசுவது. ஆக சிந்தனையில் நல்ல சிந்தனை இருந்தால் நல்லது, புண்ணியம். கெட்ட சிந்தனை இருந்தால் பாவம். சும்மா தான்
நான் ஒன்றும் அந்த லேடியை அப்யூஸ் பண்ணலை, அவங்கள எதுவும் நான் திட்டலை, கோச்சிக்கலை அப்படின்னு மனதால திட்டியாச்சுல்ல, அதுக்கே அங்கே எழுதிடுவார். அதனால தான் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பெரியசனே. மனதால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அதுவே பெரிய கோடி புண்ணியம் ஆயிடும். இன்னும் டொனேஷன்லாம் கொடுக்கலாம். டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தப்பவே புண்ணியம் ஆயிடுது. ஃபோன் பண்ணி, ஐயா நான் உங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, நான் என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மொழியையும் பயன்படுத்திட்டோம். இன்னொரு தடவை அழுத்தி எழுதிக்குவார் சோதரம். செயலால் செய்யும்போது இன்னும் 3வது முறை பெரிய அச்சாணி வச்சு எழுதிக்குவார். ஆக இந்த மனம் மெய் மொழிகளால் குருவருளை வணங்குகிறோம். என்னுடைய குருநாதரை மனதால் வணங்கிக் கொள்கின்றேன். என்னுடைய குருநாதரை நான் குரு வணக்கம் சொல்லி வணங்கிக் கொள்கின்றேன். என்னுடைய குருநாதரை நான் உடலால் என்னுடைய தலை சாய்த்து கரம் கூப்பி சிறமேற்கொண்டு நான் என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். இது நம்ம பாவனை முறையிலேயாவது ஆரம்பித்து போக போக அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முந்திய பாடத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் அலகு 1 உள்ள குருமார்களை நம்ம ஏற்கனவே இந்த பாடம் பார்த்துட்டோம். நம்மளுடைய கைலாய பரம்பரை பார்த்தோம். நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், அகச்சந்தான குரவர்கள், அவருக்கு கீழே புறச்சந்தான குரவர்கள், மெய்கண்டால், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், புறச்சந்தான குரவர்கள், இவங்களை நம்ம மனமெய் மொழிகளால் வணங்கி கொள்கின்றோம். அதுக்கப்புறம் ஆதீனங்கள் வந்துட்டதுனால யார் எந்த ஆதீனத்தில் தீக்கை ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஆதீன குருமாரை நீங்கள் குருநாதராக வைத்துக் கொள்ளலாம். தீக்கை எடுக்காதவர்கள் அடியன் திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்ததால் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பாடலை நான் கொடுத்துருக்குறேன். அதில் ஐயா அதை சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இதை சொல்கிறாங்கல்ல, எதையோ ஒன்று குருநாதர் யார் கிடைச்சாரோ காலை பிடிச்சிக்க வேண்டியது. குருநாதர் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் என்னுடைய கேஸ்ட்லேயே இருக்கணும், வேற கேஸ்டில் இருக்கக்கூடாது. என்ன மாதிரியே அவரும் ஃபேராக இருக்கணும், என்ன மாதிரியே அவரும் பேசணும், அவரோட பேச்சு ஸ்லாங் எல்லாம் என்ன மாதிரியே பேசணும். நான் அப்படியும் ஒரு குருநாதரை தேடிக்கிட்டே குருநாதன் தேடி வந்துருவார். நீங்கள் பக்குவமாக இருந்தால் குருநாதர் தேடி வருவார். நமச்சிவாய என்ற வார்த்தையில் ந என்ற எழுத்து. இந்த பாடத்தை நேர்முக தேர்வில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கேள்வி கேட்கப்படும். இது 5மே கேட்போம், இல்லைன்னா இதில் 1ஓ 2ஓ கேட்போம். சொல்லலைன்னா ஃபெயில். மற்றதெல்லாம் சொல்லியாச்சு, இது சொல்லலைன்னா ஃபெயில். ஏன்னா இதுதானே பாடமே. விடிய விடிய கதை கேட்டு அப்படிங்கிற மாதிரி இது என்னன்னு தெரியாது, 36 தத்துவங்கள் எனக்கு தெரியும்னா முதல்ல இதை சொல்லு, அப்புறமா மற்றதை பேசணும். இது மட்டும் படிக்கல ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது. 2வது அலகுல 2வது பேஜ்லேயே இது வந்துருச்சு. நம சிவாய அப்படிங்கிறதுல ந என்கின்ற எழுத்து திரோதான சக்தி என்ற மறைப்பு ஆற்றலை குறிக்கிறது. இதை பற்றி விவரமாக நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு கீவேர்டு என்ன? சக்தி. சிவகாமி இருந்தாங்க, அதுபோல் சக்தி. சக்தி என்பது உமையாள், பார்வதின்னு சொன்னாலும் சிவகாமின்னு சொன்னாலும் அபிராமின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பேரில் அந்த பெண் ஆற்றல் அப்படிங்கிறது இயக்க ஆற்றல்னு படிக்க போகிறோம். அந்த அந்த பெண்ணுக்கு, அம்மாவுக்கு ரெண்டு ரோல் இருக்கு. பிள்ளைய அடித்து படிக்கிறதும் படிக்க வைக்கிறதும் அவங்க ரோல் தான், கொஞ்சி வளர்க்குறதும் அவங்க ரோல் தான். 2மே தாயோடைய ரோல். இப்போ ந என்கின்ற அம்மா இந்த குழந்தைக்கு அறிவு விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அடித்து 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 அறிவை விளக்க வைக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு பேர் திரோதானம்னு சொல்லலாம். ஐயா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மறைப்பாற்றல்னு சொல்லலாம். மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. எங்கேயெல்லாம் அல்லதுன்னு கொடுத்துருக்குறோமோ ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ அதுக்காகவே இப்போ இந்த இதில் நிறைய அந்த அல்லதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. தீக்கை பற்றி சொல்லுங்கள். சமய தீக்கை, விஷேட தீக்கை, சிவ தீக்கை அப்படின்னு இன்னொரு சேர்த்துருங்க. விஷேட தீக்கை அல்லது சிவ தீக்கைன்னு கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம விசேட தீக்கைன்னு சொல்லி கொடுத்துட்டு வேற ஒரு நூலில் படிக்கும்போது சிவ தீக்கைன்னு இருந்ததுன்னா எந்த தீக்கை ஐயா நடத்தவே இல்லையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால அல்லது ஆர், திஸ் ஆர் தட் அப்படின்னு கொடுக்குறோம். திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு ஆர் கேட்டை அண்டு கேட்டாக மாற்றிடுறீங்க. நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இந்த ந என்கின்ற எழுத்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும், தூங்கும்போது உங்கள் பேர் என்ன, கையில் தரிசா அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் என்ன, நான் திரோதான சக்தி மறைப்பாற்று அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ம என்கின்ற எழுத்து மலம் அப்படிங்கிற வார்த்தையுடைய முதல் எழுத்து. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஃபார் ஆப்பிள், ம ஃபார் மலம், முதல் எழுத்து, ஈஸி.
அந்த மலங்களுக்குள்ள இன்னும் ஒரு சப்டிவிஷன் இருக்கு. அது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 இருக்கு. அதனால அதை மலம்னு சொல்றத மலங்கள் அப்படின்னு ப்ளூரல்லையும் சொல்லலாம். மலம்னாலே 3ஐயும் குறிக்கிறது. மலம் என்ற ஒரு பொருளுக்குள்ள 3 பொருள் இருக்கு. இது என்ன மொபைல்னு சொல்லுவோமா, மொபைல்கள்னு சொல்லுவோமா? மொபைல் தான் சொல்லுவோம். மொபைலுக்குள்ளேயே ஒரு 20 அக்சசரிஸ் இருக்கு. இதுபோல மலம் என்று சொன்னால் மலங்களை குறிக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை இருக்குது. அப்புறம் மாயையில் சுத்த மாயை, அசுத்த மாயை, அசுத்த மாயைன்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி போக போக படிக்கலாம். இப்போதைக்கு மானா மலம், இது கூட தெரியாதா? நான் இந்த கேள்வி கேட்டதுல சில பேருக்கு தெரியல, இதை சொல்ல தெரியல, ஃபெயில் போட்டேன். பேட்ச் 5ஓட நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வந்து கலந்து அதோட நீங்களும் சேர்ந்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொரு 6 மாதம் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இது தெரியாமல் அப்புறம் மற்றதெல்லாம் நான் படிச்சுட்டேன். ஐயா இது விட்டுருங்க, பின்னாடி உள்ளதுல கேள்வி கேளுங்கன்னா, ஐயா கேள்வி கேட்கறது என்னோட உரிமை, பதில் சொல்றதா உங்க வேலை. அதனால ஃபெயில், அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ஐயும் குறிக்கும். அடுத்ததும் எளிமையானது. சி என்கின்ற எழுத்து சிவம் என்ற சிவபெருமானை குறிக்கும். சீனா சிவம், இங்கிலீஷ்ல சீனா கேட், தமிழ்ல சீனா சிவபெருமான், சிவத்தை குறிக்கும். மலம், சி சிவம், இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அடுத்தது பாருங்க, வ என்பது அருள் சக்தியை குறிக்கும். வ சின்ன வ போட்டாலும் பெரிய வா போட்டாலும், சின்ன வாயா இருந்தாலும் பெரிய வாயா இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் குறிக்குது. அதனால இப்பவே அந்த ஆராய்ச்சிக்குள்ள போயிடலாம். ஐயா வாவுக்கும் என்ன வித்தியாசம்? வாவில் கால் இருக்காது, வாவில் கால் இருக்கும், இதுதான் வித்தியாசம். அதனால கொடுக்கப்பட்டிருக்கிற வயதுக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு வளர்ச்சிக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு பார்க்கணும். வா சிவாய அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கோம், சிவய அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ சிவாயன்னா ரொம்ப அருள் விளங்குது, சிவயன்னா கொஞ்சம் தான் அருள் விளங்கும், அப்படி கிடையாது. ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கிறது, அதை தெரிஞ்சுக்கங்க. இதுவும் உமையாள், அபிராமி, சிவகாமியைத்தான் குறிக்கும். இங்கே அருள் சக்தியை குறிக்கும். அங்க வந்து மறைக்கும் சக்தி, இங்கே வந்து அருள் சக்தி. ய என்கின்ற எழுத்து உயிர்களாகிய ஆன்மாக்களை குறிக்கும். ய என்றால் உயிர். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணா, இதுல உயிர்ல சென்டர்ல ஈ வருது இல்லையா, அதுவும் இந்த ய பிளஸ் ஈ தானே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சீனா சிவன் தெரியும், மான்னா மலம் தெரியும், ஏன்னா உயிர் தெரியும். இது மூணும் ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன இருக்கு? நாவும் வாவும் இருக்கு. அதுக்கு பேரு சக்தின்னு பேர். அவ்வளோ. இந்த சக்தியிலேயே ஒன்று மறைக்கும் சக்தி, இன்னொன்று அருளும் சக்தி. இப்போ கை தான், இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது, இந்த பக்கம் பிளாக்காக இருக்குது. காயினில் ஹெட் இருக்குது, டெய்ல் இருக்குது. அதுபோல் அம்மாவுக்கு 2 முகம் இருக்குது. ஒரு முகம் கொஞ்சிற முகம் இருக்குது, ஒரு முகம் நம்மளை அடித்து திருத்துற முகம் இருக்குது. அடித்து திருத்துவது எதற்கு? கொஞ்சுவதற்காக. தன்னுடைய குழந்தை தவறு செய்யும் பொழுது தாய்க்கு தான் அந்த முதல் பொறுப்பு இருக்கிறது, திருத்த வேண்டியது. அதனால அம்பாள் செய்கிறது நமக்கு நன்மை. இறைவனை காமிக்கிறதும் அவங்க தான் காமிக்க போகிறாங்க, பின்னாடி நம்ம அதை படிப்போம். உயிர்கள்னு சொன்னாலும் ஆன்மாக்கள்னு சொன்னாலும் ஒன்று தான். அதனால் அதையும் ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ளே இப்போ எடுத்துக்க வேண்டாம். இந்த 5 எழுத்துக்களில் முதல் எழுத்தாகிய நாவும் 4ஆம் எழுத்தாகிய வாவும் முறையே சக்தியின் மறைப்பாற்றலையும், நங்கிறது மறைப்பாற்றலையும், வாங்கிறது அருளாற்றையும் குறிக்கிறது. இது இரண்டையும் பற்றி விரிவாக பின்னர் தெரிந்து கொள்வோம். 14வது பாடத்தில் நம்ம இந்த ந வாவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் 5 எழுத்து, அதில் அம்பாளுக்கு 2 எழுத்து இருக்குது, அது ரெண்டையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிலபஸே ஒரு கையடக்கத்தில் முடிஞ்சிருச்சு. அதில் 2 இது வந்து அம்பாள் தான், இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. மீதி இருக்கிறது 3 தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால அந்த 2ஐயும் அப்புறம் பார்த்துக்குவோம். 2 இங்கேயே சொல்லியாச்சு, இதை விட ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் செய்திகளோட அங்கே பார்ப்போம். இப்போ மீதி இருக்கிற 3 எழுத்துக்களை நம்ம பார்ப்போம். முதலில் மற்ற 3 எழுத்துக்களாகிய சி என்ற சிவம், ய என்ற உயிர் மற்றும் ம என்ற மலம் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதுதான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ சிலபஸ்க்குள்ள இதெல்லாம் எதை குறிக்கிறது? சி என்ற சிவம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா இறைவனை குறிக்கிறது. ய என்ற உயிர் எதை குறிக்கிறது? உயிர்கள், ஆன்மாக்கள். இதை ப்ளூரல்ல சொல்லணும் எப்போதுமே. உயிர் அப்படின்னு நம்மளை சொல்லும்போது உயிர்னு சொல்லிக்கலாம், பொதுவாக சொல்லும்போது உயிர்கள் அப்படின்னு சொல்லணும். சிக்கு சிவங்கள்னு சொல்லிடக்கூடாது. ஐயா இப்படி தியானத்தில் இருக்கிறவர் ஒரு சிவன்,
குடும்பத்தோடு இருக்கிறவர் ஒரு சிவன், அப்புறம் கோபமாக இருக்கிறவர் ஒரு சிவன். அதனால சிவன்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவம் ஒருவரே. பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவாக இருந்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியாக இருந்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருந்தாலும் சரி, 1000 திருநாமம் உண்டு அவனுக்கு. ஆள் ஒருத்தந்தான். அவனுக்கு பெயர் சிவம் என்று பெயர். சி என்றால் இறைவன், ய என்றால் உயிர்கள், ம என்றால் மலங்கள். இதை பதி பசு பாசம் அப்படின்னு மற்ற நூல்களில் இதை குறிப்பிடுவார்கள். அதை நான் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னே வச்சிருந்தேன். அப்புறம் வேற ஏதாவது ஒரு நூலை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே பதி பசு பாசம் தான் முக்கியம், பதி பசு பாசம் தான் எல்லாமே, பதி பசு பாசம் பப்பா பா பப்பப்பா பப்பப்பா பப்பப்பான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடாடா அந்த கைலை தரிசமையா அந்த பதி பசு பாசம் பற்றி ஒன்றுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால இங்கே ஜஸ்ட் அறிமுகப்படுத்துகிறேன். சி என்பது தான் பதி என்பது அதுதான் இறைவன். பசு என்பது உயிர்கள், அதை ய என்று சொல்லுகின்றோம். பாசம் என்பது மலங்கள் அப்படின்னு நம்ம இங்கே படிக்க போகிறோம். அடிக்கடி பாசம்னு சொல்ல மாட்டோம். மலங்கள் முடிஞ்ச வரைக்கும் வடமொழி வார்த்தைகள் அவாய்ட் பண்ணிட்டோம். 90% எடுத்தாச்சு. ஒன்று அந்த சப்ஜெக்டே இதில் எழுதுறதில்ல. அப்படி எழுதியிருந்தாலும் அதுக்கு தமிழாக்கமோ ஆங்கில பெயரையோ நம்ம கொடுத்து எழுதியிருக்கிறோம். தவிர்க்க முடியாத சில இடங்களில் மாணவர்கள் அதை நம்ம படிக்கலையேன்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அதுதான் இது அப்படின்னு அல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஆகையால் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடம் இந்த உலகத்திலே எளிமையான பாடமாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே பதி இருக்கிறது, பசு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. நேர்முக தேர்வில் கம்பல்சரி கொஸ்டின் இது. கம்பல்சரி கொஸ்டின். பேட்ச் 5ல் இருக்கிறவங்களாம் நோட் பண்ணிக்க. 10 கேள்வி கேட்பேன். அதில் இப்போ ஏற்கனவே 3 கேள்வி நான் சொல்லிட்டேன். இது ஒரு கேள்வி. போன சாப்டரில் அந்த சந்தான குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள், அதுலேருந்து ஒரு கேள்வி. இந்த அனாதி என்றால் என்ன? அனாதின்னு ஒரு வார்த்தையை படிக்கின்றோமே, அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாத்தையும் கேட்டேன். பாதி பேர் நச்சுன்னு சொன்னாங்க. நச்சுன்னு அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கூட அங்கே எங்கே டில்ட் ஆகலை, டு த பாயிண்ட் பெல் சொன்னாங்க. சில பேர் கொஞ்சம் அப்படி ஆடி அசைஞ்சு சொன்னாங்க. இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பேட்ச் 5 மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கம்பல்சரி கொஸ்டின் இது. 10ல் ஒரு கொஸ்டினை லீக் அவுட் பண்ணிட்டேன். இப்போவே இதைத்தான் கேட்பேன். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாங்கிறதுக்கு நாடு அப்படிங்கிற ந போடணும். 2 சொல்லி ந போட்டு அனாதைன்னு போட்டுறக்கூடாது. அனாதை கிடையாது, அனாதி. ஓகே, அனாதி என்றால் அதை பிரித்தோம் அப்படின்னா அன் கூட்டல் ஆதி அப்படின்னு வரும். அன் ஆதி தானே. ஒரு நங்கிற எழுத்து உயிர்மை எழுத்து, அதுக்குள்ளே என்ன இருக்குது? இன் இருக்குது, ஆ இருக்குது. இன் ஆ ந, இன் ஆ ந அது இருக்குது. ஸோ இந்த அன்கிறதையும் ஆதி அப்படிங்கிறதையும் தனியாக பிரித்து எழுதலாம். அனாதிங்கிறத அன் கூட்டல் ஆதின்னு போடலாம். ஆதி என்றால் தொடக்கம், ஆதி மூலம் என்றால் தொடக்கம். ஆதிலிங்கேஸ்வரர் என்ன தொடக்கம். ஆதித்யா என்றால் தொடக்கம், சிவனே என்ற அர்த்தம். ஆதி என்றால் சிவன் தான். ஓகே, இந்த ஆதி அன் ஆதி. அன் ஆதினா ஒரு பர்டிகுலர் டேட்டில், பர்டிகுலர் டைமில், பர்டிகுலர் இயரில் இது தோன்றியது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கவும் முடியாது. நமக்கு சயின்ஸில் என்ன தெரியும்? இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னு யாரையாவது கேளுங்க. ஒருத்தங்க கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். ஏன்? யாருக்கும் தெரியாது. அப்பப்போ ஏதாவது ஒன்று டெவலப்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே போயிட்டு பழசு தவறு புதுசு சரின்னு எழுதிக்கிட்டே வருவாங்க. இதுதான் சயின்ஸ். இருக்கிறத இப்போ ஒரு கருத்து, 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு கருத்து. ஐன்ஸ்டைன் சொன்னப்போ அதுதான் உண்மைன்னாங்க. இப்போ ஐன்ஸ்டைன் இஸ் ராங்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமி உருண்டை வடிவமானதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி டிக்ளேர் பண்ணான். இவ்வளோ ஒரு முட்டாளா அவன் இருக்கானேன்னு சொல்லி அவனை தூக்குல மாட்டிட்டான், ஹேங் பண்ணிட்டான். பூமியை போய் உருண்டைன்னு சொல்லலாமா? பூமி உருண்டையா? அது தட்டை,
அப்படின்னு சொல்லி உருண்டைன்னு சொன்னவன தூக்கில் மாட்டிட்டான். அது ரூம்குள்ளே மாட்டினா வெளியில் அப்போல்லாம் டிவி சேனல் இல்லை அப்படிங்கிறதுனால ரோட்டில் வச்சு மாட்டி எல்லாரும் பார்க்கட்டும், இனிமேல் யாரும் பூமி உருண்டைன்னு சொல்லக்கூடாது. இவங்களுக்கு பேர் தான் சயின்டிஸ்ட். இப்போ இப்போ நம்ம வீட்டு நாய்க்கு கூட தெரியும் பூமி உருண்டைன்னு சொல்லி. நம்ம ஜிம்மி அதெல்லாம் இருக்கே, நம்ம வீட்டில் நாய்கள் இருக்கே, அது கூட தெரியும் பூமி உருண்டைன்னு சொல்லி. இப்போ என்ன ஆச்சு? சயின்டிஸ்ட் சிவபெருமான் சொல்றீங்க, சயின்டிஃபிக்கா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட. எந்த சயின்ஸை வச்சு யாரடா எக்ஸ்பிளைன் பண்றது? பேரனுக்கு 2 வயசுடா, அவன்கிட்ட கையில துரைசாமிக்கு பதி பசு பாசம் தெரியுமான்னு கேளு, அவன்கிட்ட கேளு, என்ன சொல்றான்னு பாப்போம். தாத்தாவுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லுவோம். உடனே எனக்கு தெரியலன்னு ஆயிடுமா? என்னோட ஒய்ஃபை கேளு, ஆமா அவங்க ஆஃபீஸில் என்னவோ இவரை பெரிய அது இவருக்கு தான் பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்க. இங்கே வெங்காயத்தில் எந்த வெங்காயம் நல்ல வெங்காயம், எது நாட்டு வெங்காயம் கூட இவருக்கு தெரியாது. ஒரு மண்ணும் தெரியாது இந்த மண்ணுக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். வெளியில் போனால் ஐயோ துரைசாமி அப்படின்பா. ஏன்? அவங்க அளவை வச்சு எண்ணெய் அளக்குறாங்க. வெங்காயத்தில் எத்தனை வகை இருக்குன்றதை வச்சு அந்த நாலேஜை கொண்டு, அந்த நாலேஜ் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்தா நான் 0வா தான் இருப்பேன். எனக்கு என்ன வெங்காய வகையை பார்க்குறதா எனக்கு வேலையா? வீட்டில் சமைக்கிறது உங்கள் வேலை. அதை வச்சு என்னை அளக்காது. பதிபசு பாச ஞானத்தில் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, அதனால என்னை அளக்க முடியாது. அதனால சயின்டிஸ்ட் ஏன் சிவபெருமானை கண்டுக்க முடியல? அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான். சிவபெருமான் இருக்கிற அறிவு பேரறிவு. சயின்டிஃபிக்காக சொல்லுன்னு யாராவது சொன்னால் சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிடு. எது சயின்ஸுன்னு கேளு. வாட் இஸ் சயின்ஸ்? எஸ்டர்டே எஸ்ன்னு சொல்லிட்டு டுடே நோன்னு சொல்கிறீங்க. எஸ்டர்டே நோன்னு சொன்னீங்க, டுடே எஸ்ன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு எஸ் நோ சொல்கிறது கடைசி வரைக்கும் எஸ் நோவா? நோ. நாளைக்கு மாற்றி சொல்லிடு. 9 பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான், 9 தான் இருக்கான்னு கேளுங்க. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் ஆமான்னு சொல்ல முடியாது. நாசாவில் இருக்கிற சீஃப் சயின்டிஸ்ட்டு கூட சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சயின்ஸ்? அந்த சயின்ஸை வச்சு எப்படி சிவபெருமான் அளக்கிறது? இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய 3ம் அன் ஆதி, அன் தொடக்கமற்ற பொருள்கள். அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். அண்டர்லைன் பண்ணிக்க. அனாதினா ஒரு 1 மில்லியன் இயருக்கு முன்னாடி தோன்றியது, அப்படி அன்னைக்கு தோன்றியது கிடையாது. பிக் பேங் எப்போ நடந்தது? பிக் பேங் இப்போ ஒரு 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, 40 லேக் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இருக்கிறாரு. அதுக்கு பேர் அனாதின்னு பேர். சயின்டிஸ்டுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நமச்சிவாயை சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். அனாதி என்றால் தொடக்கமற்றது, ஆனால் இருந்தது. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டைம் ஆஃப் இன்கார்னேஷன், அதைத்தான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பியாண்ட் அவர் ரீச் ஆஃப் சயின்ஸ் அண்ட் நாலேஜ். என்ன சொல்ல முடியும்? சப்போஸ் ஓகே 1000 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தது பதி, ஓகே 2000 இயர்ஸ், 20,000 இயர்ஸ், 2 lakh இயர், 2 crore இயர், 20 crore இயர், 2000 crore இயர், 2 lakh crore இயர், 2 crore இயருக்கு முன்னாடி சொல்றதுக்கே வாய் வலிக்கு. சிவபெருமானும் இந்த உயிர்களும் அன்றே இருந்தன, அதற்கு முன்னரே இருந்தன. தான் மெய் கண்டார். சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியாத 2.5 வயசு குழந்தை எப்படி கண்டுபிடிக்குது? திருமூலர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆதியும் அந்தமும் இல்லா அருண்பெரும் சோதியே அப்படின்னு சொல்றாங்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்கந்தன் பூங்கடல்கள் வெல்க. எங்கிருந்து வருது இதெல்லாம்? அருள்ல தான் கண்டுபிடிக்குமே தவிர பொருளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை எதுக்கு வீணாக்குறோம்? பொருளுக்கு வீணாக்குறோம். இதை வைத்து சிவத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆக அருளுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டும். தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். இருந்தது என்ற வார்த்தையை நன்றாக கவனிக்கவும். நான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். முந்தின கேள்வி பதி பசு பாசத்துல இருந்து ஒரு கேள்வி உண்டு. பதி பசு பாசம், அந்த மனம் மெய் மொழி, அதிலிருந்து ஒரு கேள்வி உண்டு. பதி பசு பாசம் ஆகிய 3 பொருள்களும் இடையில் தோன்றவில்லை. இடையில்னா சம் இயர்ஸ் பேக். இப்போ நான் எப்போ தோன்றினேன்? 50 இயர்ஸ் பேக். என் ஃபாதர் 100 இயர்ஸ் பேக், மேபி 70 இயர்ஸ் பேக்.
என் கிராண்ட்ஃபாதர் 200 இயர்ஸ் பேக், ராஜராஜ சோழன் 1000 இயர்ஸ் பேக், திருவள்ளுவர் 2000 இயர்ஸ் பேக். அப்படி அந்த இயர்ஸ் பேக்கே சொல்ல முடியாத ஒரு இயர் இருக்கு அப்படின்னா அந்த இயர்ல சிவபெருமானும் இருந்தார், நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தேன். இதான் சயின்ஸ். இது சயின்ஸ் கண்டுபிடிக்குமா? என் உடம்புல உயிர் இருக்கானே டாக்டருக்கு தெரியாது. என் உடம்புல உயிர் இருந்ததுன்னா இதுதான் உயிர்னு டாக்டர் காமிக்கணும்ல. பல்ல பிடுங்கன்னா காமிக்கிறாரு தான் அவங்க டீத் காமிக்கிறாரு. உள்ள போன் கட் பண்ணி தான் அவங்க போன் காமிக்கிறார். இதான் அவங்க ஹார்ட் காமிக்கிறார். இதான் அவங்க உயிர்னு காமிக்க வேண்டியது. ஒரு காலம் முடியாது. அருளால் இப்பவே இன்னொரு 10 நிமிஷத்துல ஓம் சிவாய மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உயிர் இருக்கு அப்படின்னு. இந்த 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 3 பொருள்கள் இருந்தனன்னு படிக்கிறோம், ஆனாலும் 3த்துலையும் வித்தியாசம் இருந்தது. இந்த வகுப்புல எத்தனை 161 மாணவர்கள் இருக்கிறீங்க. 161 மாணவருக்கும் நான் ஒரே பாடத்தை தான் நடத்துறேன். எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. எல்லாரும் 7 o'clock தான் வந்தது ஓகே தான். எல்லாரும் பதி பசு பாசம் தான் படிக்கும், ஆமா அதுதான். எல்லாருக்கும் கையில தரிசாமி தான் நடத்துறாரு, ஆமா கரெக்ட் தான். எல்லாருக்கும் அழகு 2 தான் நடத்துறாரு, ஆமா கரெக்ட் தான். எல்லாருக்கும் தமிழ்ல தான் சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான். 161 பேரும் ஒரே மாதிரி இல்லையே. அதுபோல இந்த 3 பொருள்களும் அனாதியாகவே இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அது 3ம் ஒன்றாக இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சயின்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. நோ 2 items ஆர் ஆஃப் சேம் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, 1000 பென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது இப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரே சைஸ் தானே, அப்படி மேலோட்டமாக பார்த்தா அப்படி இருக்கும். இதை ஒரு மைக்ரோமீட்டர் இல்லைன்னா ஒரு நானோ மீட்டரை வச்சு இதை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸுக்கும் இது சைஸுக்கும் ஒரு மில்லிகிராமாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மில்லி மீட்டர் ஒரு மைக்ரோமீட்டராவது அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ரெண்டும் ஒரே சைஸாக இருக்காதுங்கிறது சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நோ 2 things ஆர் சேம். அதே தான் பதி பசு பாசத்தில் சொல்கிறேன். பதி பசு பாசம் இருந்தாலும் 3 things ஆர் நாட் சேம், டிஃப்ரெண்ட். இந்த 3 விரல்களாக இருந்தாலும் இந்த 3 விரலும் எப்படி இருக்கு? ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று தடிமனாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் குட்டையாக இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதுக்கு வேற அறிவு, இதுக்கு வேற அறிவு, இதுக்கு வேற அறிவு, இதுக்கு வேற செயல், இதுக்கு வேற செயல், இதுக்கு வேற செயல். அதுபோல் 3 பொருள்கள் இருந்தது. 3ம் தொடக்கமற்று இந்த பீரியட்ல தான் தொடங்குச்சுன்னு சொல்ல முடியாத காலத்திலேருந்து இருந்தது. இருந்தாலும் இதோடைய குணங்கள் வேற வேற, இதோட அறிவு வேற வேற, இதோட ஆற்றல் வேற வேற, இதோட இயல்புகள் வேற வேற. எவ்வளோ இதான் பகுத்து அறிவுன்னு பேர். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இதுக்கு என்ன அறிவு வேண்டியது இருக்கு? ஒரு நாய்க்கு கண்டினியூஸா 1 hour ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே சொல்லிவிடும் இல்லை இல்லை இல்லை. ஒரு பேரட், ஒரு பச்சை கிளிக்கு இல்லை 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 ப்ராக்டிஸ் கொடுங்க, 1 hourல சொல்லிடும். இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அறிவு. அதுல பதி இருக்கு, பாசம் இருக்கு. பதி பசு இருக்கு, பாசம் இருக்கு. பதி என்பது 1, பசு என்பது நிறைய, பாசம் என்பது 3. இது 3ம் அனாதி, அனாதியாகவே இருந்தது, இருக்கிறது, இருக்கும், என்றும் அழியாது. சிவபெருமானுக்கு சாவு கிடையாது, உங்களுக்கு எனக்கும் உயிருக்கு சாவு கிடையாது. உடலுக்கு தான் சாவு மாற்றி மாற்றி வருமே தவிர நம்மளுடைய உயிர் ஒரு காலும் சாகாது. சிவபெருமானாலேயே சாகடிக்க முடியாது. அடக்கி போடலாம், ஒடுக்கி போடலாமே தவிர சாகடிக்க முடியாது. ரூல் அப்படி இருக்கு, சர்க்காரியவாதம் அப்படி இருக்கு. பின்னாடி படிக்க போறோம் அதை. ஆக ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை. இது 3ம் ஒரே பொருள்னா இப்போ பதியிலிருந்து இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா மற்ற சமயங்கள் அப்படி சொல்லுது. முதல்ல கடவுள் இருந்தாரு, கடவுள் அப்படின்னு சொன்னாரு. அந்த மூக்கு வழியா வந்த எல்லாமே அப்படியே உயிர்களாகி எல்லாம் மனிதர்கள் ஆயிட்டாங்க. ஏண்டா கடவுள் மனிதர்களை படைக்கணும்னு நினைச்சா ஒரு நல்லபடியா படைக்க கூடாதா சொல்லுது. நம்ம வெளியில விடுற காத்து கார்பன் டை ஆக்சைடு, உள்ள போறதுலயாவது ஆக்சிஜன் இருக்கு, வெளியில வர்றது கார்பன் டை ஆக்சைடு. வெளியில வர்றதை வச்சா ஒரு கடவுள் படைப்பான், அவனுக்கு பேரு கடவுளா? நம்ம ஒரு
இது ஒரு கை அழுக்கா இருக்கு, அதோட யாருக்காவது அப்பாவுக்கோ குழந்தைக்கோ ஃபீட் பண்ணணும்னா பண்ணுவோமா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தானே பண்றோம். ஃபுட்டு யாருக்காவது சர்வ் பண்ணணும்னா அப்படியே அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அப்படியே எடுத்து வைக்கிறோமா? க்ளவுஸ் மாட்டிக்கிட்டாவது வைக்கிறோமே. உனக்கு எனக்கு இந்த அறிவு இருக்கும்போது சிவபெருமானுக்கு இந்த அறிவு இருக்காதா? அவன் ஒரு உயிரை படைக்கணும் அப்படின்னா ஏன் இப்படி கேவலமா படைக்குது? ஏன் உயிர்கள் துன்பப்படுகிறது? இறைவனுடைய படைப்பு எப்படி துன்பத்தில் இருக்க முடியும்? இப்போ வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இறைவனுடைய படைப்புல எப்படி தனித்தனியா ஒன்று ஆடு மாடு கோழியா வர முடியும்? எப்படி ஆண் வர முடியும், பெண் வர முடியும்? சொன்னாராம் எல்லாம் வந்துருச்சான். இப்படி வரும், இப்படிலாம் வராது. அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை ஆகையால் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, மனிதர்களுக்கு மனித குழந்தை பிறக்கும், மனிதர்களுக்கு மாடு பிறக்குமா? பிறக்க. மாடு 2 மாடுகளுக்கு மாட்டு, அதுக்கு மனிதர் பிறப்பாங்களா? பிறக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். அதுபோல இது 3 வேற வேறன்னு சொல்லிட்டதுனால இதுல இருந்து இது வந்துச்சு, இதுல இருந்து இது வந்துச்சு, இல்ல அதுல இருந்து அது வந்துச்சு, இல்ல இது ரெண்டும் ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து பி வந்துச்சு, ஆனா பில இருந்து சி வரல. ஆனா ஏல இருந்து சி வந்துச்சு, சில இருந்து ஏ வந்துச்சு. மாத்தி மாத்தி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் இதுல போடக்கூடாது. எதுல இருந்து எதுவும் வரல. ரொம்ப அருமையான பாடம். எல்லாம் சயின்ஸ் கண்டே பிடிக்காது, முடியவே முடியாது. இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை. என்னுடைய உயிரை சிவபெருமான் படைக்கவில்லை. சிவபெருமான் என்று இருந்தாருன்னு என்னைக்காவது ஒரு ஸ்கேல் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கு என்னுடைய உயிரும் இருந்தது. அன்றைய நான் இருந்தேன்னு இப்படி மொத்தமா சொல்லக்கூடாது. நான்னா துரைசாமி, இப்பதான் 50 வருஷம் ஆச்சு. சிவபெருமான் யாரு, நான் யாரு? என்னுடைய உயிர் அன்றே இருந்தது. உயிர் வேற, உடல் வேற. உடல் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஷர்ட் போட்டிருக்கேன், இன்னொரு 1 ஹவர்ல வேற ஷர்ட் மாத்திரும். அதுபோல ஒரு 50 வருஷம் ஏதோ ஒரு உடலை வச்சிருப்பேன், அப்புறமா அது முடிஞ்சோன்னு தூக்கி போட்டு வேற உடல் மாத்திரும். அதுபோல உடல்கள் மாறிக்கொண்டிருக்கும், உயிர் மாறாது நமக்கு. ஆக இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து இறைவனும் தோன்றவில்லை. சில பேர் உயிர் 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 எல்லா உயிரும் சேர்ந்து அப்படியே ஒரு கடவுள் ஆயிடும். எப்படிரா? லார்ட் புத்தா அப்படித்தான் ஆனார். லார்ட் புத்தா உயிர்ப்பா, உயிர் எப்படி கடவுளாகும்? பதி ஒன்று, பசுக்கள் நிறைய. பசுக்கள்ல நொண்டி பசு, நார்மல் பசு, நல்ல பசு தான் இருக்க முடியுமே தவிர பசு பதியே ஆகாது. அப்படின்னா பதிகள் ஆயிடுமே. 2000 ஒரு 1000 பதிகள் இருந்தது, 1000 சிவபெருமான் இருந்தாங்க. இப்போ 2025 2000 சிவபெருமான் ஆயிட்டாங்க. சொல்லுங்க, எப்படி அது? லாஜிக்கே வராது. பதி என்றும் ஒன்று, அதிலிருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து பதி தோன்றவில்லை. அடுத்தது, உயிர்களிடமிருந்து மலமும் தோன்றவில்லை, மலத்திலிருந்து இறைவன் தோன்றவில்லை. இது 3 வேற வேற. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெயர் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்றோம். சில மதம் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, சில மதங்கள் வந்து எல்லாமே மாயை, மாயையிலிருந்து தான் உயிர்கள் வந்தது, உயிர்கள்ல இருந்து தான் சிவபெருமான் வந்தார், இப்படி சொல்லிடுவோம். முதல்ல இறைவன் தான் இருந்தார், இறைவன் தான் இந்த உயிர்களை எல்லாம் உண்டாக்குனார். உலகம்னு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் மாயை, உலகமே கிடையாது. இப்போ கனவு காணும் போது நம்ம எங்கேயோ நடந்து போகிறோம், பஸ்ஸில் போகிறோன்றதெல்லாம் கனவுல வருது. பஸ்லையா போகிறோம் நம்ம? இல்லை, கனவுல போயிடும். அது எப்படி நிரந்தரம் இல்லையோ அதுபோல இதுவும் நிரந்தரம் இல்லை, அதனால மாயைன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சாரர் சொல்லுவாங்க. இங்கே யாரு எந்த மேடையில் எந்த கருத்தை சொன்னாலும் எல்லாருக்கும் தெளிவாக பதில் சொல்லக்கூடியது இந்த 15 சாப்டர்லேயே இருக்கு. எந்த ஒரு சபையிலும் நீங்க நாணி கோணி குனிந்து நிற்க வேண்டாம், தலை நிமிர்ந்து நிற்கலாம். சபையில எல்லாருக்கும் தெரியாத கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கு. நீங்க இந்த கேள்வியை மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். கமான், உன் கடவுள் யார்? எப்போ தோன்றினார்? வாட் இஸ் இஸ் டேட் ஆஃப் பர்த்? ஹூ இஸ் இஸ் பேரண்ட்ஸ்? அவங்க அப்பா அம்மா யார்? அவருடைய இயல்புகள் என்னன்னு? மனிதர்கள் எப்போ தோன்றினாங்க? 1000 கேள்வி நீங்க கேட்கலாம், யாருக்கும் எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. 1000 பேர் 1000 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம், அத்தனைக்கும் இந்த 15 பாடத்துல பதில் இருக்கு. தலைமையில வைத்துக் கொள்ளலாம். இதுலயே இருக்கு அப்படின்னா 14 சாத்திர நூல்கள் எல்லாம் இன்னும் விரிவா இருக்கும், விளக்கத்தோட இருக்கும்.
மலத்திலிருந்து இறைவனோ உயிர்களோ தோன்றவில்லை. சுருங்கச் சொன்னால் இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை. இதை சொல்லிட்டு இதுக்கு ஒரு உதாரணம். எத்தனை உதாரணம் பாரு. பாடம் ஒரு பக்கம்தான் போயிருக்கு, 3 உதாரணம் வந்துருச்சு. கூகுள் மேப் இல்லாமல் போக முடியாது, ஹெட்லைட் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. இப்போ உதாரணம் ஏதோ வருது பாருங்க. உதாரணத்திற்கு கூகுள் மேப் டே டு டே யூஸ் பண்ணுறது, ஹெட்லாம்ப்பு ஹெட்லைட்டு டே டு டே யூஸ் பண்ணுறது. இந்த உதாரணம் பாருங்கள். உதாரணத்திற்கு எஜமான், இப்போ நான் இருக்கிறேன், நான் தான் இந்த ஹவுஸ் ஓனர். எனக்கு ஒரு டாக் இருக்குது, என் வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறேன், அந்த நாய். அப்புறம் இன்னொரு கல்லுன்னு நான் சொல்லியிருக்கேன். கல் மீன்ஸ் ஸ்டோன், உயிரற்ற ஒரு பொருள். சும்மா அந்த சேர் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் இருக்கேன், என் டாக் இருக்குது, என்னுடைய சோஃபா, ஃபர்னிச்சர் இல்லைன்னா என்னுடைய சேர் இருக்குது. 3 பொருள் இருக்கு. இப்போது எஜமான் வேற, நாய்ங்கிறது வேறு, கல்ங்கிறது வேறு, சேருங்கிறது வேறு. இப்போது எஜமான் ஒரு 1000 இயர்ஸ் கழித்து டாகாக மாறிடுவார் அப்படின்னா எப்படி மாறுவார்? மாறுவானா? நான் என்ன முட்டாளா? டாகு அப்படியே பரிணாமத்தில் வளர்ச்சி அடைஞ்சு, இது டார்வினோட முட்டாள் கொள்கை, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே மனிதனாக மாறிடும். மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு என்னவா மாறுவான் டார்வின்? நாயா மாறுவானா? ஜிம்பன்சி குரங்கா மாறுவானா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? குரங்கா இருந்து மனிதனாக இருக்காங்கன்னா இப்போ 700 கோடி மக்கள் இந்த நாட்டில் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, எபவ் 18 அடல்ட்ஸ். இப்போ இவங்கெல்லாம் எப்படி முன்னாடி எத்தனை குரங்குகள் இருந்தது? அது போல் இப்போ எங்கேயும் சிம்பன்சி குரங்கே இல்லை. இனிமே மனிதன் வரமாட்டானா? ஒரு உயிர் கொஞ்சம் வருஷம் கழிச்சுட்டு இன்னொரு உருவத்தை எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டா இந்த நாட்டில் டாகு டாங்கி எல்லாம் பிறக்காது டார்வின். ஏதாவது ஆசைப்படுமா? உனக்கு 2 சாய்ஸ் தர்றேன், ஹார்ஸா பிறக்கிறியா டாங்கியா பிறக்கிறியான்னா ஏதாவது டாங்கியா பிறக்கிறேன்னு சொல்லுமா? மயிலா பிறக்கிறியா மெஸ்கிட்டோவா பிறக்கிறியான்னு கேட்டால் நான் மெஸ்கிட்டோவா பிறக்கிறேன்னு ஏதாவது சொல்லுமா? டார்வின் சொல்றாரு, இட்ஸ் அ நேச்சுரல் சாய்ஸ், அது விரும்பினதை எடுத்துக்கும். அது எப்படி? கடவுளை அதை போய் தமிழ்நாட்டு பாட புத்தகத்தில் வச்சிருக்கிறா. மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன்ற மாணிக்க வாசகர் பாடலை கட் பண்ணி தூக்கி போட்டாங்க, கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அவை இடையில் தோன்றவில்லை. அவை தோன்றாத பொருள்கள் அல்லது தோற்றுவிக்கப்படாத பொருள்கள். தோன்றவில்லை என்றால் தோற்றுவிக்கப்படாத பொருள்கள், தோற்றமில்லாத பொருள்கள் என்பதால் இவற்றிற்கு அழிவு என்பதும் கிடையாது. இது சீக்வன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். சில மாணவர்கள் கரெக்டாக பதில் சொன்னாங்க. ஐயா, பதி, பசு, பாசம் இவை அனாதி. அனாதி என்றால் அழிவற்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு தொடக்கமும் இல்லை அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தொடக்கம் இல்லை, அதனால அழிவு. இப்போ ஒரு 100 மீட்டர் ரேஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஓடுறோம், சர்க்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்க எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கும்? எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், எல்லாமே எண்டிங் பாயிண்ட் தான். ஸோ அதுபோல் தொடக்கம் இல்லாததால் இவற்றிற்கு அழிவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உயிர்களுக்கு அழிவு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பாடம் படித்தா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒன்றும் கெட்டு போயிடும். ஐயோ, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலையானா அடுத்த பிறவியில் பிறந்துட்டு போகுது, என்ன அவசரம்? ஏன் அதுக்காக மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்? எதுக்கு பணத்தெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கணும்? ஐயோ, கல்யாணம் ஆகலை, அடுத்த பிறவியில் ஆகிட்டு போகுது, என்னப்போ கெட்டு போச்சு? ஐயோ, என் மனைவி என்னோட இல்லை மனைவி, அடுத்த 2 மணிக்கு வச்சுக்கலாம், என்னப்போ கெட்டு போச்சு? ஒன்றும் கவலை இல்லை, வாழ்க்கை நடந்து போகும். இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. என்ன நம்ம இறைவன்கிட்ட வேண்டுறோம்? இது கஷ்டமாக இருக்குது எல்லா வாழ்க்கையும், அதனால வாழ்க்கை வேண்டாம். அப்படி ஒருவேளை வாழ்க்கையை கொடுக்கணும்னா நல்ல வாழ்க்கையாக கொடு, நிம்மதியான வாழ்க்கையாக கொடு. தான் காரைக்கால் அம்மையார் கேட்குறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டும், அது வேண்டி பிறவாமை வேண்டும். பிறக்கக்கூடாது. மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். என்ன பிறவியை நீ கொடுக்கறதுனாலும் கொடு, அந்த பிறவியில் நான் உன்னை மறக்காத ஒரு நிலையை எனக்கு கொடுத்து. நீ டாகா கூட பிறக்க வைங்க, டாங்கியா பிறக்க வைங்க, ஒரு ஆண்டா பிறக்க வைங்க, டோன்ட் கேர்.
ஆனால் ஆண்டா பிறந்தாலும் சிவாலயத்தில் ஆண்டா இருக்கிறதுக்கு உன்னை வணங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு. நீ ஆடும்போது நான் கீழே இருந்து பாடிக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இதுக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி. அழகான என்னுடைய உருவத்தையே நீக்கி பேயான உருவம் எடுத்துக்கிட்டேன், இனிமே நீ எனக்கு அழகான உருவம் கொடுக்கறதுல எனக்கு என்ன ஆசை இருக்கு போது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும். நான் ஏன்னா அவர் சிவபெருமான் கேட்டார், அம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால அம்மா லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது வேணும் இது வேணும். இப்போ ஒய்ஃப் கிட்ட ரொம்ப எனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, கம்பெனியில் போனஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு லாட்ரி சீட்டில் பணம் வந்திருக்கு, நல்லா ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்து நம்மளுடைய மூடுன்னு சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறார் வீட்டுக்காரருன்னு பார்த்து எதை எப்போ கேட்கணும், எந்த ஆர்டரில் கேட்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்பாங்க. அதே போல் காரைக்கால் அம்மையார் கேட்குறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், ஒருவேளை மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கணும். நான் பாட பாட நீ ஆடணும், பாட்டுக்கு ஏற்ற போல் நீ ஆடணும், இல்லைன்னா நீ ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடணும். எங்கெல்லாம் சிவபெருமான் ஆடுறாரோ அங்கெல்லாம் காரைக்கால் அம்மையார் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். திருவாலங்காட்டில் போய் பாருங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் தோன்றிய பொருள்தானே அழியும், தோற்றமே இல்லாத இந்த மூன்று பொருள்களும் எப்படி அழியும்? இறைவன், உயிர்கள், மலம் என்ற மூன்று பொருள்களும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் தோன்றவில்லை. இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. சத்தியமா டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னா ஹாப்பி டெத் டே டு யூ உண்டு என்றார். சிம்பிள் லாஜிக். ஹாப்பி பர்த்டே என்று ஒரு டே, இந்த மந்த், இந்த டே, இந்த இயர் என்று போடுவதற்கு ஒன்றும் இல்லை. அதற்கு முன்னாடியே இருக்கேன் என்றால் இதுக்கு அப்புறமும் இருப்போம், என்றுமே இறப்பு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இரவாத நிலை, மரணமில்லா பெருவாழ்வும் வள்ளல் பெருமான். மரணம் என்பது இல்லையே, மரணம் இருந்தால் தானே பிறவி வர்றதுக்கு. அது தோன்றிய பொருள்தானே அழியும், தோற்றமே இல்லாத இந்த மூன்று பொருள்களும் எப்படி அழியும்? இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்று பொருள்களும் இன்னும் கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயா ஏதோ புரியாம சொல்றாரு, நம்ம தான் இன்னொரு 10 இயர்ஸ்ல போயிடுவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உடல் தான் போகும், உயிர் போகாது. உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். என்னவா பிறக்கும், எப்படி வாழும்? இறைவன் கருணையால் அவர் நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம பிறவியை கொடுக்க போறாரு. அதனால ஒன்றும் அவசரப்படாதீங்க. இப்போ சில பேர் கோவிலில் திருடிடுவாங்க, கோவில் சொத்துல. இங்கே அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு, அது கோவில் சொத்தை திருடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் நடத்துறாங்க. கோவில் சொத்தை திருடுறான் ஆனால் நல்லா இருக்கான், ஒன்றும் கெட்டு போகலை, சாமிக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், இல்லை அதுக்கு 3வது பிறவியில் பார்த்துக்கலாம். அதனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. கணக்கில் இருந்து எங்கேயும் எஸ்கேப் ஆகாது. மைனஸை டேலி பண்ணி ஆகணும், 0 பண்ணி ஆகணும், ப்ளஸ்ஸை 0 பண்ணி ஆகணும், இரு வினை ஒப்பு பண்ணி மலை பரிபாகம் ஆகணும். அதனால இன்னைக்கு இது பண்ணலை அப்படின்னா சாமி பாருங்க, அயோக்கிய பசங்களெல்லாம் நல்லா இருக்கானுங்க, கோயில் உண்டியலே திருடி இருக்கான். தமிழ்நாட்டில் கோயில் உண்டியலை மட்டும் திருட மாட்டான், கோயில சாமியே திருடி வித்துருவான். அவன் நல்லா தான் இருக்கான், ஆட்சியில் இருக்கான், பெரும்பான்மை ஆட்சியில் இருக்கான். ஆனா நீங்க தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை பிறக்கல, இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. இறைவனுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. இன்னொரு பழமொழி இங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்பா. தெய்வம் நின்று கொள்ளும். அரசனுக்கு அவசரம், ஏன்னா அவனுக்கு பதவி காலமே இன்னும் 5 வருஷம் தான், அதனால அன்றே கொள்வான். அவன் தள்ளி போட முடியாது. அடுத்த பிறவியில் நான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் நான் சொல்ல முடியும்? அவனுக்கே அதிகாரம் கிடையாது, அடுத்த பிறவி என்னன்னு அவனுக்கு தெரியாது. சிவபெருமானுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது, ஏன்னா இந்த நாய் திரும்ப பிறக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்ததையே இன்னும் சால்வ் பண்ண முடியல, இப்போ புதுசாக வேற என்னத்தை கொடுக்கறது? என்னத்தை சேர்க்கிறியோ சேர், புண்ணியத்தை சேர்த்தாலும் சேரு, பாவத்தை சேர்த்தாலும் சேரு, இந்த கணக்கு முடியட்டும், அடுத்த கேமில் பார்த்துக்கலாம். ஒரு மேட்ச்சில் நம்ம தோத்துட்டோம்னா உடனே என்ன சொல்கிறோம்? ஓகே நெக்ஸ்ட் டைம் விளையாடலாம், அப்போ பார்த்துக்கலாம்.
அப்படிங்கிறோம். அதுபோல சிவபெருமான் வந்து ஓகே நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவார். சரி, ஆக இந்த 3 பொருள்களும் அழியாது. இதைத்தான் முப்பொருள் உண்மைன்னு சொல்கிறோம். 3 பொருள்களுடைய உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த 800 கோடி மக்கள் இப்போ உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். 145 crores இந்தியாவில் இருக்காங்க, 165 crores சைனாவில் இருக்காங்க. இதிலே 300 கோடி ஆயிடுச்சு. மீதி ஒரு 500 கோடி 200 நாடுகளை சேர்த்தா வரும். இந்த 800 கோடி மக்களுக்கும் தெரியாத ஒரு உண்மை இப்போ நமக்கு கடந்த 1 மணி நேரத்தில் தெரிந்திருக்கிறது. என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கு மேல மில்கி வே, ஸ்டார் வே, கேலக்சிஸ், அண்டங்கள், பிளாக் ஹோல், நீ எதை வேணாலும் கண்டுபிடிக்கண்ணா. நீ பூமிக்கு அடியில போய் கண்டுபிடிச்சாலும் சரி, கடலுக்கு அடியில கண்டுபிடிச்சாலும் சரி, கப்பல்ல போய் கண்டுபிடிச்சாலும் சரி, ராக்கெட்ல போய் கண்டுபிடிச்சாலும் சரி, எதை வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கண்டுபிடி. ஃபைனலி 3 தான் இருக்கு. சிவபெருமான் இருப்பார். உயிர்கள் இருக்கும், உடல்கள் மாறும், உயிர்கள் இருக்கும், உயிரற்ற பொருள்கள் இருக்கும். உயிரற்ற பொருள் ஏன் டிசைனா இருக்கு? அது சிவபெருமானுடைய கருணை. அது எல்லாமே உருண்டையா இருந்தாக்க அப்புறம் என்ன பண்றது? ஏன் பூமி ஒரு ஸ்பீடில் சுத்துது, சூரியன் ஒரு ஸ்பீடில் சுத்துது, அது ஏன் நிலா ஒரு ஸ்பீடில்? அதெல்லாம் உயிருக்காக அவன் செய்யற கருணை. எல்லாமே சூரியன் மாதிரி சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பூமியில நிக்க மாட்டோம், வெளியில விழுந்துரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏன் பூமியில இருக்கு? பூமியோட ஒட்டி பிடிக்கிறதுக்காக இருக்கு. இல்லைன்னா நம்ம சேரை விட்டு வந்து சொன்னா கீழே உட்கார மாட்டோம், அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். கருணை 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 சிவபெருமானின் கருணையே எல்லாம். அதுதான் முப்பொருள் உண்மைன்னு சொல்றோம். 3 பொருள்கள், அதோட உண்மைகளை தெரிந்து கொண்டோம். பதி என்ற 1, பசு என்ற கூட்டம், மலம் என்ற 3, இது 3 ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். இது 3ம் அனாதி. அனாதி என்றால் ஆதி, தொடக்கம் இல்லாதது. தொடக்கம் அது இந்த இயர் இத்தனை மில்லியன் இயர்ஸ், பில்லியன் இயர்ஸ், ட்ரில்லியன் இயர்ஸ், குவாட்ரிலியன் இயர்ஸ்ன்னு எந்த கால்குலேட்டர், கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், மைக்ரோ சிப்பு, செமி கண்டக்டர் வந்தாலும் சரி, எந்த கான்டாக்டர் வந்தாலும் இந்த தேதியில் இந்த உயிர்கள் தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பெரிய சிவபெருமான் என்னைய சுவாமி சோதிக்கிறார் ஐயா. நான் சென்ற முறை மாதவிடாய் காலத்தில் திருமுறையை படிச்சுட்டேன். மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஒரு 20 மெசேஜ் போட்டாங்க. மாதவிடாய் காலத்தில் திருமுறையை படிச்சுட்டேங்கய்யா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரே துன்பமாக வந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் ஏதாவது மாறி ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னை வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் நீ படித்த பாவம் தான் உன்னை இப்படி வாட்டி எடுக்குது சொல்கிறாங்க. கடவுள் கடவுள், எனக்கு ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொல்ற தெய்வத்தை விட மோசமானவனா சிவபெருமான்? ஆடி வெட்டு கோழி வெட்டுங்கிற தெய்வத்தை அதை நம்ம காவடி எடுக்கிறோம், சிவபெருமான காரிக்கு புரோணம். சிவபெருமான் என்ன அவ்வளவு மோசமானவனா? மாதவிடாய் காலத்திலே நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று சொன்னதுனால ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுப்பானா? ஒரு லாஜிக் வேண்டாமா? உங்களுக்கு யாராவது நன்மை செய்திருந்தா அவங்கள நீங்க துன்பப்படுத்துவீங்களா? நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னதுனால தொடர்ந்து துன்பம் கொடுப்பானா? இது நானும் அவங்களுக்கு வாய்ஸ் நோட்ல போட்டுக்கிட்டே இருக்கேனா? அப்படி இல்லம்மா, அது இன்பம் தான் கொடுக்கும். அவங்க சொன்னதெல்லாம் போய் திரும்ப ஐயா எனக்கு இது மாதிரி சொல்றாங்க ஐயா, என்ன பண்றதுங்கய்யா? ஐயா அந்த 3 நாள் நான் கும்பிடலாமா வேண்டாமுங்க ஐயா? ஐயா இனிமே இந்த 3 நாள் மாசத்துல 30 நாள் இருக்கு, மாதவிடாய் 3 நாளா 30 நாளா? ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? மீதி 27 நாள் கும்பிடுங்க போங்க. அந்த 3 நாளுக்கு இன்னும் சொல்லவே இல்லைங்களா? ஐயோ அதை விடுங்க, கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டி சரி, என்னைய பொறுத்த வரைக்கும் கும்பிடலாம், அவங்க குடும்பத்துல கும்பிட வேண்டாம்னா விட்டுருங்க. மீதி 27 நாள் நானும் கும்பிட சொல்றேன், உங்க வீட்லயும் கும்பிட சொல்றாங்க, அதை செய்யுங்க. முதல்ல 3 நாள் கதையே 30 நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சிவபெருமான் அப்படிலாம் அவ்வளோ கொடூரமானவனா? அறிவில்லாதவனா? முட்டாளா? உயிர்களை துன்பப்படுத்தி அந்த ரத்தத்தை குடிக்கிறவனா? இந்த கறியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் குழம்பு வச்சு குடிக்கிறவனா சிவபெருமான்? யார் நம் தலைவன் நமக்கு தெரியாமலே இத்தனை காலம் வாழ்ந்துட்டோம். மற்ற 3 எழுத்துக்களான சி என்ற சிவம், ய என்ற உயிர், மா என்ற மலங்கள் பற்றியோ மலம், இதைத்தான் முப்பொருள் உண்மை என்று நம்முடைய சமயம் கூறுகிறது. அடுத்ததாக சர்க்காரியவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தும்.
சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கை சத்காரியவாதம். அப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சிவபெருமான் என்னுடைய உடலை அழிக்கலாமே தவிர என்னுடைய உயிரை கொல்ல முடியாது அப்படின்னு எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்? இந்த ரூல் சொல்லுது. அது மாதிரி இந்த ரூலுக்கு சிவபெருமான் கட்டுப்படுவார். நம்ம ஊர்ல ரூல் எல்லாம் பொதுமக்களுக்கு தான், விஐபிக்கு கிடையாது. டிராஃபிக்ல ரெட் சிக்னல் இருந்தா போகக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும். எங்க ஊர் எம்எல்ஏ போனா எல்லா ரெட்டையும் கிரீன் ஆக்கிடுவாங்க. ரொம்ப பிஸி அவர். அதனால எல்லாருக்கும் எல்லா ரெட்டையும் கிரீன் ஆக்கிட்டு முன்னாடி 15 காரு பின்னாடி 15 கார் அப்படி போவாங்க. சிவபெருமான் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன ரூல் அப்ளிகபிளோ அதே ரூல் அவனுக்கும் அப்ளிகபிள். அதுதான் சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கையான சத்காரியவாதம். சர்க்காரியன்னு எழுதுவாங்க, சத்து காரிய, நமக்கு பொருள் தெரியணுங்கிறதுனால சத் காரியவாதம்னு எழுதியிருக்கிறேன். சத் என்றால் உண்மை, உள்ள பொருள், என்றும் உள்ளது, மாறாதது. இப்போ எதெல்லாம் சத்து பொருள்கள்? பதி, பசு, பாசம், சத்து, என்றும் உள்ள பொருள். அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கு, என்றும் இருக்கும், அழிவே கிடையாது. சிவபெருமானுக்கு என்னைக்கு சாவு வரும்? ஒரு நாளும் வராது. இப்போ உயிர்களுக்கு எப்போ சாவு வரும்? உயிர்களுக்கு சாவு ஒரு நாள் வராது, உடல்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது அந்த என்ன உடலோ அதுக்கேற்ற மாதிரி வரும். மனித உடல்னா ஒரு 60 வயசு 70 வயசு, ஆவரேஜா 60 இயர்ஸ்ல செத்து போயிடும். ஆமையா பிறந்திருந்தா 100 வயசு இருக்கும். ஈசலா பிறந்திருந்தா ஒரே நாள்ல செத்து போயிடும். ஆக உடல் தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர உயிர் சாகல். ஈசலாக இருந்தது, புல்லாக இருந்தது, பூடாகி, புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32வது வரி சிவபுரான். 32வது வயதுல சிவபெருமானோட இணைஞ்சிட்டாரு. பொன்னடிகள் கண்டு, இங்க இருக்கிற 32வது லைன் சிவபுராணத்துல மாணிக்கவாசகருடைய 32வது ஏஜ், அதுக்கும் இதுக்கும் சேம் நேர்கோட்டில் இருப்பார். அங்கே சிவபெருமானுடைய திருவடியை அடைகிறாரு, இங்கே சிவபெருமானுடைய திருவடியை நான் அறிந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. இதுதான் அருளாளர். சரி, சத்து என்றால் என்றும் உள்ள பொருள். காரியம் என்றால் காரியப்படுவது, செயல்படுவது. காரியம்னா விளைவு என்று அர்த்தம். வாதம் என்றால் கொள்கை. ஸோ என்றும் உள்ள பொருள், அதோட காரியம், அதாவது காரணம் காரியம் எழுதிக்க. காரண காரிய உறவு, ஆங்கிலத்திலே காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி எஃபெக்ட் தெர் இஸ் அ காஸ். எவ்ரி காஸ் வில் ரிசல்ட் இன் எஃபெக்ட். ஒரு காரணம் இல்லாம காரியம் வராது. இப்போ நான் உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு எடுக்கிறேன், இது ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், இல்லைன்னா இது நடக்காது. நீங்க எத்தனையோ வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோவை கவனிக்கிறீங்க, ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இல்லைன்னா இது நடக்காது. இது சிம்பிள் காமன் சென்ஸ். இதுக்கு பெரிய காலேஜில் போய் படிக்கணும்னு அவசியம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம புகையாது அப்படிம்பாங்க. நெருப்பு இல்லாம புகை வராது. ஒரு இடம் பார்க்குறோம், ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஃபயர் இருக்குன்னு அர்த்தம், ஃபயர் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒன்றும் கல்லூரிக்கு போக வேண்டாம். ஆக ஏதோ ஒரு நிலா வருகிறது, அப்புறம் மறைகிறது, அப்புறம் வருகிறதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னு அர்த்தம். பூமி சுத்துகிறது, காரணம் இல்லாம சுத்தாது. சூரியன் சுத்துகிறது, காரணம் இல்லாம சுத்தாது. நிலா என்று ஒன்று இருக்கிறது, காரணம் இல்லாம இருக்காது. என்னுடைய ஃபாதர் இருக்கிறாரு, காரணம் இல்லாம இருக்க மாட்டாரு. அவரோட நம்ம காரிய பொருள், அவர் காரண பொருள். அப்பாவும் அம்மாவும் காரணம், நம்ம காரியம். அப்படி எல்லாமே ஒரு காரணம் காரியம், அந்த காரியத்திலேருந்து ஒரு காரியம், அந்த காரியத்திலேருந்து ஒரு காரியம், அப்படிதான் போய்கிட்டே இருக்கே தவிர அப்படிதான் இருக்கும் என்பது இந்த சத்காரியவாதம். ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான விடை காணும் தத்துவ விளக்கம்தான் காரண காரியவாதம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும், இது ஒரு ரூல். சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்தார், எப்படி படைத்தார்? மாயையிலிருந்து படைத்தார். மாயை எப்படி வந்துச்சு? மாயை அனாதியில் இருந்தது. எல்லா மாபெரும் தத்துவ ஞானிகள், சாக்ரட்டிஸ், புளூட்டோ, நீங்க எந்த டோவை படிச்சாலும் எல்லாருடைய கேள்விக்கும் பதில் இங்க இருக்கு.
15 பாடல்கள் இருக்கு. சிவபெருமானால உலகத்தை படைக்க முடியாது, தானா படைக்க முடியாது. எப்படி படைப்பாரு அவரு? இந்த ரூலுக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கார். ஒரு பொருள் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்றது அவர் கட்டுப்பட்டது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். காரணம் இருந்தா காரியம் வரும், காரியம் இருக்குன்னா காரணம் இருக்கு. இப்போ என்னுடைய பேரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாத்தான்னு ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். தாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு தாத்தா இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். இது காரண காரிய உறவு. இதை சத்காரியவாதம்னு சொல்லுவோம். உதாரணம், மண் ஒரு காரணம், அதிலிருந்து பானை ஒரு காரியம். மண் பாட் இருக்கு இல்லையா, மண் பானை. அந்த மண் பானை எதுலேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. பானைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா மண்ணுன்னு ஒன்று இருந்திருக்கணும். புரியுதா புரியலையான்னு தெரியல. தோசைன்னு ஒன்று இருக்கு என்றால் மாவுன்னு ஒன்று இருந்திருக்கணும். மாவு என்று ஒன்று இருந்தது என்றால் அரிசி என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். அரிசி என்று ஒன்று இருக்கிறது என்றால் நெல் என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். நெல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த நெல் பயிர் என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். நெல் பயிர் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு விதை நெல் ஒன்று இருந்திருக்க வேண்டும். விதை நெல் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு விதை நெல் இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் சும்மா ஏனோ தானோ கிடையாது. சைவ சமயம் அத்தனையும் சயின்டிஃபிக்கா இருக்கு. இதுதான் சயின்ஸ். வேற ஏதோ சோசியல் சயின்ஸு, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது சயின்ஸ் கிடையாது. இதுதான் சயின்ஸ். மண் காரணம், அதிலிருந்து வர்றது காரியம். பானையை உடைத்து தூளாக்கினால் திரும்ப மண்ணாக்கலாம். உள்ளதே தோன்றும், இல்லது அழியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு ஞாபகம் வச்சு. உள்ளதுதான் தோன்றும், மண் இல்லாமல் பானை வராது. பானை அதுவா வந்துருச்சு, எப்படி வரும்? எப்படி வரும் பானை அதுவா? எப்படி வரும்? மண்ணுல இருந்து வந்துச்சு. அப்படி சொல்லு. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. எந்த ஒரு பொருள் இல்லையோ அது வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அனாதியில் இருக்கின்ற 3 பொருள்கள், அது தோற்றமில்லாத பொருள், அது இதிலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது 3ம் அனாதி, மற்றதெல்லாம் காரண காரிய உறவுக்கு உட்பட்டது என்ற சத்காரியவாது கருத்து இயற்பியல் அடிப்படையில் உள்ள ஆற்றல் மாறா கோட்பாட்டை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எல்லாம் வாழ்வியல் உதாரணம் சொல்கிறேன். நான் சயின்ஸில் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு. அதான் இங்கே சொல்கிறோம். புதுசாக எதையாவது ஆக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு இதுலேருந்து இன்னொன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வகை ஆற்றல் மறைந்தால் அது இன்னொரு வகை ஆற்றலாக வெளிப்படும். அப்படிதான் மாற்ற முடியுமே தவிர புதுசாக ஒன்று பண்ண முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். இது சைவ சித்தாந்தத்தோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இது நியூட்டன்ஸ் லா, இது ஃபாரடேஸ் லா, இது தாமஸ் ஆல்வா. என்னடா தாமஸ் ஆல்வான் என்ன கண்டுபிடிச்சாருப்பா? என்ன சொன்னாருப்பா? பதி பசு பாசம் சொன்னாரா? என்ன சொன்னார்? எலக்ட்ரான் புரோட்டான் சொல்றாரு. ஒரு ஆண் தன்மையும் ஒரு பெண் தன்மையும் இருக்குன்னு சொல்றாரு. அதைத்தான் சொல்றோம், சிவமும் சக்தியும் இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன சொன்னார்? அணுவை ஆராய்ச்சி பண்ணி அதுல எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்குது. அதைத்தான் இங்க சொல்றோமே. சிவம் சக்தின்னு 2 இருக்குப்பா. அதுதான் அங்க ஆண் ஆகும் சிவமாகவும் பெண்ணாகிய சக்தியாகவும் இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது கண்டுபிடிச்சா சொல்லு. வேற என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? வேற ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. எதையாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தா திரும்ப இங்கதான் வந்து நிற்கணும். சத்காரியவாதத்திலையும் பதி பசு பாசத்துல தான் நிற்கணும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட், சயின்டிபிக் லா நான் சொல்றது, நார் டெஸ்ட்ராய்ட். உயிர்களை படைக்க முடியாது, உயிர்களை அழிக்க முடியாது. ஏன்? சத்காரியவாதம். அனாதி பொருளுக்கு தோற்றம் இல்லை, அதனால அழிவு இல்லை. நான் சொன்னா உங்களுக்கு ஏறாது. நியூட்டன் சொன்னா உங்களுக்கு உடனே ஓகே 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 ஐயா கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நியூட்டனோட லாவை வச்சு மெய்கண்டாருடைய பதி பசு பாசம் உண்மையாகத்தான் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். யாரை வச்சு யாரை கருதுறதுப்பா? மெய்கண்டாருடைய ரூலை வச்சு நியூட்டன் பிறந்திருக்காருப்பா. இதான் மாயின்னு சொல்றது. எது வாய் எது மோஷன் ஹோல்னு தெரியாம இருக்கிறோம் நம்ம.
ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர். எனர்ஜின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. எனர்ஜிக்கு டிக்ஷனரி மீனிங் சக்தி என்று பெயர். சக்தினா பார்வதி என்று பெயர். அருள் சக்தி, திரோதான சக்தி. அதான் நம்ம படிச்சிருக்கிறோம். எங்கேயும் எதையும் மாற்ற முடியாது. மாற்றி பேசலாம் வெளியில. அப்படி ஒரு மதத்தை உண்டாக்கி கொஞ்ச நாள் நான் குருநாதனா இருந்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு போகலாமே தவிர உண்மையை மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக வெளிப்படும். ஃபேன் சுத்துது. ஃபேன் இப்போ எனக்கு என்ன நியூமேட்டிக் ஏர் காற்று வருது. காற்று எப்படி வருது? மெக்கானிக்கல் பிளேடு சுத்துறதுனால அது அந்த என்ன ஏரை அழுத்தி எனக்கு ப்ரெஷராக காற்று வருது. ஓகே, மெக்கானிக்கல் பிளேடு எப்படி சுத்துது? உள்ள ஆர்மிச்சர் சுத்துறதுனால சுத்துது. ஆர்மிச்சர் எப்படி சுத்துது? அது உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால சுத்துது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சு? அங்கே கரண்ட் இருக்கு, கரண்ட்ல வோல்டேஜ் இருக்கு, அதுல எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு. அப்படி ஒண்ணுல இருந்து ஒன்னா மாறி 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 வரலாமே தவிர கரண்ட் எப்படி வந்தது? கரண்ட் தெர்மல் பிளான்ட்ல இருந்து வந்தது. தெர்மல் பிளான்ட்ல இருந்து எப்படி கரண்ட் வந்தது? அந்த டர்பைன் சுத்தும் போது வந்தது. டர்பைன் எப்படி சுத்துச்சு? மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி வந்துச்சு? ஸ்டீம் எனர்ஜி வந்துச்சு, ஹீட் எனர்ஜி. ஸ்டீம் எனர்ஜி எப்படி வந்தது? வாட்டரை ஹீட் பண்ணதுனால வந்தது. அது வாட்டர் எனர்ஜியா இருந்துச்சு. வாட்டர் எனர்ஜிக்கு முன்னாடி கோல் எனர்ஜியா இருந்தது. கோல் வாட்டரை ஆக்கி அது சூடாக்கி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட்ல இருந்து சூப்பர் டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டர்பைனை சுத்தி டர்பைன் மோட்டரை சுத்தி அது ஜென்ரேட்டரை சுத்தி ஜென்ரேட்டர் அட கடவுள். காரண காரிய உறவு சர்க்காரியவாதம்னு நம்ம பேஜ் நம்பர் 18 படிக்கிறோம். இதுக்கு 18 வருஷம் படிச்சிருக்கிறோம் இதை சயின்ஸில். அதை இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வாழ்வியல் உதாரணம் எல்லாமே கிச்சன் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், ஐயா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிச்சன்லேயே இருப்பாரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம உதாரணம் எல்லாமே பாருங்க, பால் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றும், தயிரில் உரைமோர் விட்டால் என்ன தயிர் என்னது தண்ணீரில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றுமா? இன்னைக்கு பால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உரைமோர் விடுங்க, வாட்டரில் கொஞ்சம் விடுங்க, காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி. இந்த பாலில் விட்டது அது தயிர் ஆயிரும், கேர்ட் ஆயிடும். இது வாட்டர் ஸ்பாயில் ஆயிரும். பாலில் தயிர் நுட்பமாக சூக்குவமாக கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது. பாலில் தயிர் இருக்கா இல்லையா? சயின்டிஸ்ட் கிட்ட கேளுங்க. இருக்கு இல்லை. எப்படி ஏன்டா என்ன சயின்டிஸ்ட் இப்படி சொல்றீங்க? ஆமாம், அதோட என்னது குளுக்கோஸ் அந்த சம்திங் இருக்கு, அது இருக்கு. ஆனால் கேர்டு இப்போ இல்லை. கேர்டில் கீ இருக்கா இல்லையா? இல்லை. வருமா? வரும். இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா? இல்லை. அப்புறம் சரியை கிரிய யோகம் ஞானம் பண்ணா வருமா? வரும். வரும். கீ எப்படி வந்தது? எப்படி பக்குவப்படுத்த 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 பதி பசு பாச ஞானம் நமக்கு வந்துடும். ஆக பாலில் தயிர் நுட்பமாக சூக்குமமாக கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது, உரைமோர் விட்டதும் தயிர் வெளிப்பட்டு தோன்றியது. ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த உரைமோர் வந்து இது வந்ததுனால இது ஆயிருக்கு. உங்களுக்குலாம் சைவ சித்தாந்தம் தெரியாமலா இருந்தது? தெரியும். இப்போ ஏதோ ஐயா சைவ சித்தாந்த சுடர்னு இப்படி சொல்லித்தரதுனால ஓ ஓகே, ஓ அதானோ, ஓ அப்படின்னு இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் இப்போ இந்த உரைமோர் ஊத்துறதுனால நீங்கள்லாம் தயிர் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தண்ணீரில் தயிர் நுட்பமாக இல்லை, எனவே உரைமோர் விட்டாலும் தண்ணீரில் தயிர் தோன்றவில்லை. அதோடைய எசன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாக்க வெளியில வந்திருக்காது. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். உயிர்கள் இருந்தது. நாம்னா நம்ம துரைசாமி, யார் இருக்கா லாஸ்டா, மாலா ஜெயக்குமார் அப்படி நினைக்கக்கூடாது. மாலா ஜெயக்குமாருடைய உயிரும் துரைசாமி ஐயாவுடைய உயிரும் சிவபெருமானோ என்று இருந்தாரோ அன்றே இருந்தது. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக கடைசி பேர் அந்த பேர் இருக்கு, அதனால சொல்கிறேன். சுவிட்சர்லாண்ட்லேருந்து அட்டன் பண்ணுறாங்க. 27 நாடுகளில் இது ஒரு நாடு. முப்பொருள் உண்மையையும் சர்க்காரியவாதிகமாகிய இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பவை சைவ சமயத்தின் மணி மகுடம். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு. சைவ சித்தாந்தம், சைவம்னா சிவம், சித்தாந்தம் என்றால் பிலாசபின்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. பிலாசபி ஓகே, பட் பிலாசபி என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? முடிந்த முடிவு. இது ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஃபாதர், உங்கள் கிராண்ட் ஃபாதர், உங்கள் கிராண்ட் ஃபாதர், உங்கள் சூப்பர் கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாரும் இதையே சொல்லியிருக்காங்க. அதனால இதில் மேற்கொண்டு ஆராய்ச்சி இல்லை. அருளாளர்கள் இதையே சொல்லியிருக்கிறாங்க.
அதனால இதில் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பொருளாளர்கள் ஏதாவது சொன்னால் ஆராய்ச்சி பண்ணணும். பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் பதவி போன பின்னாடி ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு புது கவர்மெண்ட் வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, பழைய கவர்மெண்ட் எடுத்த கான்ட்ராக்ட், ரிலீஸ் பண்ண கான்ட்ராக்ட், ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுபோல் அரசாங்கத்தில் மாற்றம் நடக்கும். சைவ சித்தாந்த உண்மைகளில் மாற்றம் இல்லை. பதி பசு பாசம், அன்றும் பதி பசு பாசம், இன்றும் பதி பசு பாசம். ஒருவேளை என்னுடைய கிராண்ட் சன் சைவ சித்தாந்த வகுப்பு எடுத்தாலும் அவனும் இதே சிலபஸைத்தான் எடுக்கணுமே தவிர வேற எதையும் எடுக்க முடியாது. கொஞ்சம் நகைச்சுவையா எடுக்கலாமே தவிர சிலபஸ் இதுதான். சிவபெருமானே வந்து கிளாஸ் எடுத்தாலும் சிலபஸ் இதுதான். சிவபெருமான் எடுத்த சிலபஸை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பதி பசு பாசம் என்ற 3 பொருள் தான் உள்ளது. 4 இல்லை, 2 இல்லை, 3 தான் உள்ளது, 3ம் உள்ளது. இது ஒன்றும் நீங்க கல்லூரியில போய் படிக்க வேண்டியதில்லை. 3 தான் உள்ளது, 3ம் என்றும் உள்ளது. உள் பொருள் உள்ள பொருள், மற்றது எல்லாம் மறையும் பொருள். இது தவிர வேற மற்றதெல்லாம் மறையக்கூடிய, இதெல்லாம் உள்ள பொருள். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இந்த மெய்யை நமக்கு எளிமையாக விளக்கியவர்களில் மெய்கண்டார் போன்ற அருளாளர்கள். இப்போ ஏதோ மெய்கண்டார் வந்து 13ஆம் நூற்றாண்டு, இப்போதான் அவர் 700 இயர்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவர். இப்போ 700 இயர்ஸாக தான் இது தெரிஞ்சுதா, அதுக்கு முன்னாடி இது யாருக்குமே தெரியலையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. திருஞான சம்பந்தர் 1300 இயர்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவர். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறை தரிசனத்துக்கு ஆலய தரிசனத்துக்கு போகும்போது அங்கே அவர் தொல்லியல் துறை நிபுணர் மாதிரி, தொல்லியல் துறை நிபுணருக்கு ராஜராஜனை எங்கே புதைச்சாங்கன்னே தெரியல. இந்திய தொல்லியல் துறையை சொல்கிறேன். ஆனால் திருமூலருடைய திருமந்திரம் எங்கே புதைப்பட்டு இருக்கிறது என்பதை நடந்து போகின்ற 3 வயது குழந்தை சொல்லுது. இங்க இந்த இடத்துல நோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி. தமிழ் வாசம் வருகிறது, தமிழ் மனம் வீசுகிறது, உள்ள அகல் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள தோண்டினால் உள்ள திருமந்திர நூல் இருக்கு. அருளாளர்கள் சொல்ல நமக்கு எங்க போர் போடணும்னாலே தேங்காயை வச்சு 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 4 பேர் வாஸ்துகிட்ட போய் கேட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே இங்கே தமிழ் மனம் வீசுகிறது, தோண்டுங்கள்னு சொல்றாரு. திருமூலருடைய திருமந்திரம் இருக்கிறது. அப்போ எப்போ வச்சாருன்னு தெரியாது. அவரு திருமந்திரத்தை 3000 பாடலை எழுதுவதற்கு 3000 ஆண்டுகள் இருந்து எழுதினார்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ திருஞான சம்பந்தர் அதுவே ஒரு 1300 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷம். அவர் திருமூலர் வச்சுட்டு இவர் போய் பார்க்கறதுக்கு நடுவில் எத்தனை 1000 வருஷம்னு நமக்கு தெரியல. அவ்வளோ தொன்மையானது நம்முடையது. திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறை, திருமந்திரம் வந்து 10ஆம் திருமுறை. அதில் முதல் தந்திரத்தில் 3வது பாடல் 10-1-3 அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. முதல்ல வர்றது திருமுறை பெயர், திருமுறை நம்பர். அடுத்து வர்றது அந்த என்ன சொல்றது, தந்திரம். திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தந்திரம்னு சொல்லுவாங்க. திருமுறைகளில் நம்ம வந்து பதிகம்னு சொல்லுவோம், பதிக நம்பர். அதுக்கப்புறம் வர்றது அதில் வர்ற பாடல் நம்பர். இதுதான் நம்ம திருமுறைகளுடைய குறியீடு. இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன சொல்கிறோம்? இப்போது இன்றைக்கி என்னம்மா டேட்? 3/2/2025 அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல வர்றது டேட்டு, அடுத்து வர்றது மந்த்து, அடுத்து வர்றது இயர். அப்படி எப்படி சொல்கிறோமோ அதுபோல் நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பரை எங்கேயாவது பார்த்தா 10-1-3 அப்படின்னு பார்த்தா 10ஆம் திருமுறையில் முதல் பதிகத்தில் 3வது பாடல்னு அர்த்தம். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், திருமுறை படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். பதி பசு பாசம் என பகர் 3. பதி என்று ஒன்று, பசு என்று ஒன்று, பதி பசு பாசம் என்று ஒன்று என பகர் 3. இது 3 தான். இது 3க்கும் பெயர் பதி பசு பாசம்னு திருமூலர் எழுதியிருக்கிறார். இந்த 3லையும் பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஏன் இதை அழுத்தி சொல்றாரு? பிற சமயங்கள் மற்றவங்கெல்லாம் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க? முதல்ல பதி இருந்தது, அப்புறம் வந்து அதுக்கு ரொம்ப போர் அடிச்சுதான், அதுக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லையா. அதனால சரி இந்த உயிர்களை படைச்சு திருவிளையாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த உயிர்களை அது விளையாடுறதுக்காக படைக்குது, நம்ம அறிவை விளக்குறதுக்காக அதுக்கு எதுக்கு விளையாட்டு? பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஒரு பொருள் இல்லை, 3 பொருள். ஏதோ பதினோ அது மட்டும்தான் அனாதி, நான் அப்புறம் உயிர்கள்லாம் அப்புறம் வந்ததுன்னெலாம் நினச்சிடாதீங்க. உயிர்கள் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதுவும் அனாதி. அதை சொல்லிட்டார். பதியினை சென்று அணுகா பசு பாசம்.
இந்த இந்த பாசங்கள் எல்லாம் சிவபெருமானை போய் அடையாது. உயிர்களுக்குத்தான் துன்பத்தை கொடுக்க முடியும். உயிர்கள் தான் அந்த துன்பத்துல போய் விழுகுமே தவிர சிவபெருமான் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பெரிய ரவுடிப்பா, அவரெல்லாம் கை வைக்க முடியாது, பெரிய பவர்ல இருக்காருப்பா, அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாது அப்படி சொல்றாங்களே, அது போல சிவபெருமானை எதிர்த்து இந்த மாயைகள்லாம் எதுவும் செய்ய முடியாது. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. சிவபெருமான் வர்றாருன்னா மற்றதெல்லாம் ஒதுங்கி ஓடணும். அப்படி இங்கே பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது மலம். இதுதான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லா மேடையிலும் போய் பேசணும். விவேகானந்தர் எப்படி கலிஃபோர்னியாவில் போய் பேசினாருன்னு நம்ம வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்களோ, அதுபோல் இந்த 6-7 பாயிண்ட்டையும் இன்னைக்கு படிக்கிற பாடத்தை உலகம் பூரா நீங்கள் போய் பேசணும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய அறிவு நிலையை பொறுத்தது. உண்மையை சொல்லுவது என்னுடைய அறிவு பொறுத்தது. இந்த சமயம் நான் படிக்கின்ற இந்த பதி பசு பாச பாடம், இந்த சமயத்துக்கு பேரை வேணா நீங்க மாற்றி வச்சுக்கங்க. இது சைவ சமயம்னு வச்சுக்காம கொஸ்கா சமயம்னு வச்சுக்கங்க. டோன்ட் கேர். இந்த சமயம் என்ன சொல்லுகிறது என்றால், இது தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். வித்தவுட் லாஜிக் எதுவும் கிடையாது. சக்தி எப்படி வந்தது? சிவத்திலிருந்து வந்தது. சிவமில்லையல் சக்தி இல்லைன்னு சொல்றாங்களே, சொல்லலாமா? சொல்லலாம். சக்தி இல்லையல் சிவம் இல்லைன்னு சொல்றாங்களே, சக்தி இல்லையல் சிவத்தை தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. கார் ஓடலை, கார் ரோட்ல போகலைன்னா காரே இல்லைன்னு சொல்ல முடியாது. கார் ஓடவில்லைன்னு வேணா சொல்லலாம், கார் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஓடவில்லை என்றால் கார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லைன்னு எப்படி சொல்றது? கார் பார்க்கிங்ல இருந்தது, எடுத்து ஓடுது. பார்க்கிங்ல இருந்தா சிவம், ஓட்டுனா சக்தி. காரே இல்லைன்னா கார் எப்படி ஓடும்? சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, அது ஓகே. கார் ஓடவில்லையேல் காரே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. கார் பார்க்கிங்ல கூட இருக்கலாம். சிவபெருமான் சிவமாவே கூட இருக்கலாம், சக்தியா மாறணும்னு அவசியம் இல்லை. உயிர்களுக்காக மாறுறாரு. கார் ஏன் ஓடுது? உங்களுக்கும் எனக்காக ஓடுது. இது லாஜிக் பேஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அனைத்தும் லாஜிக் பேஸ்ட். இல்லாதது ஒண்ணு வந்துடாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாம காரியம் வராது. காரியம் இருக்குன்னா காரணம் இருக்கு. புகையுது அப்படின்னா நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு புகை. நெருப்பே இல்லை ஆனா புகையுது. மற்ற சமயங்கள் இப்படி சொல்றாங்க. அது கூட்டம் கூட்டமா போறாங்க. அதுக்கு நம்ம கோயிலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சைவ சித்தாந்த வகுப்புனா கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. நெருப்பே இல்லை ஆனா புகையுது. நெருப்பு இருக்கு ஆனா புகையே இல்லை அப்படியெல்லாம் சொன்னா நம்புறாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாதுப்பா, புகை இருந்தால் நெருப்பு இருக்கு, நெருப்பு இருந்தால் புகை இருக்கும்னு சொன்னால் இது கடவுள் இல்லை சமயம், கடவுள் இல்லைன்னு மறுத்து பேசுகிறாங்க. ஆக நம்முடைய சமயம், இந்த சைவ சமயம், இந்த 15 அலகுகள், இந்த பதி பசு பாச முப்பொருள் உண்மை லாஜிக் பேஸ்ட், அறிவியல் பூர்வமானது. இதுதான் சயின்டிஃபிக். நம்ம வச்சிருக்கிற சயின்ஸை வச்சு இதை அளக்க முடியாது. அந்த சயின்ஸு கிராலிங் பேபி தான், ஒரு 3 மாத குழந்தை. அது இனிமே நிற்க கற்றுக்கிட்டு, நடக்க கற்றுக்கிட்டு, பேச கற்றுக்கிட்டு, படிக்க கற்றுக்கிட்டு வரட்டும், மெதுவாக வரட்டும். ஐஎஸ்ஆர்ஓ நாசாவெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் இருந்தது. எது ராகு தேச, எது குரு பகவான் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் அப்போவே எழுதி இருந்தது. ராக்கெட்டே இல்லை, சேட்டலைட்டு கிடையாது, ரிசர்ச் சென்டரே கிடையாது, சயின்ஸே கிடையாது. அதனால எது முன்னால எது பின்னாலங்கிறத அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கங்க. வரலாற்று தொன்மையுடையது, ஹிஸ்டாரிக். இப்போ நான் சொல்றது, இந்த ஆண்டு 2025, திருஞான சம்பந்தர் மெய்கண்டார் 700 ஆண்டுகள், திருஞான சம்பந்தர் 1300 ஆண்டுகள். திருமூலரை வச்சுட்டு அன்னைக்கே திருஞான சம்பந்தர் போய் பார்த்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். ஸோ எல்லாமே ஹிஸ்டாரிக்கலாக இருக்கு, நடைமுறைக்கு எளியது. இது வரைக்கும் நம்ம சொன்னதில் காதில் குத்தணும்னோ, தலைகீழா நிற்கணும் அப்படின்னோ, முடியை பிடுங்கணும் அப்படின்னோ, சட்டை போடாமல் நடந்துக்கணும்னோ, பரிகாரம் பண்ணணும்னோ, விரதம் இருக்கணும்னோ எங்கேயும் சொல்ல. ஈஸி டு அடாப்ட். என்ன சொன்னோம்? நாதன் நாமம் நமச்சிவாயவே சொல்லி, நமச்சிவாய் 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 நமச்சிவாய். யாரும் இல்லைன்னா சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருங்க. யாராவது இருக்காங்க பார்க்குறாங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு.
இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயமாக முக்தி அடையலாம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். இதே திருமூலர் சொன்னது. சிவசிவ என்றிட சிவகதி தான். சிவசிவ சிவ 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 சிவ. அப்படியா? சிவசிவா என்னாச்சு? சிவசிவா சிவசிவா அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சொல்றதுக்கு பதிலாக சிவசிவா சிவசிவான்னு சொன்னா கதை தான். ஆனா நமக்கு முக்தி கேரண்டி. நம்மளை அறியாமலே ஒரு 15 சிவசிவ நம்ம சொல்றோம். நம்ம சொல்றத அவன் கேட்கிறான், விரும்புறானோ விரும்பலையோ அவன் காதுல சிவசிவ விழுகுது. அதுக்கு அவனுக்கு ஒரு 50% பெனிஃபிட் அவனுக்கு உண்டு சொல்றவங்களுக்கு. அதனால இனிமே எல்லாரும் ஓ ஐசி ஓ ஐசி ஓ ஓஹோ ஓ ஆவுதா அப்படியா அப்படிலாம் சொல்லாதீங்க. சிவசிவ 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 ஆச்சரியமா இருந்தா சிவசிவா அப்படி சொல்லுங்க. சிவசிவ சிவசிவ சொல்ல சொல்ல நமக்கு நல்லது, கேட்குறவனுக்கு நல்லது. கேட்குறவனுக்கு காது கேட்கலன்னாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது. இந்த 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 நாய்ஸ், இந்த சவுண்டோட வைப்ரேஷன் முளைக்காத பயிரை முளைக்க வைக்கும். அப்போ கருத்தரிக்காத ஒரு பெண்ணுக்கு கருவே வர வைக்கும். இதுதான் சயின்டிஃபிக். உலகளாவியது, யூனிவர்சல். இது வந்து சுவிட்சர்லாண்டுக்கு மட்டும் சொந்தம், இந்த மதத்துக்கு சொந்தம் அப்படிலாம் கிடையாது. இந்த ரூல் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். முற்போக்கு சிந்தனைகளை உடையது, ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ் பேஸ்ட். இப்படி இன்னும் பல சிறப்புகளை உடையது. நாமக்கல் கவிஞர், நாமக்கல்ன்ற ஊரில் ஒரு கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் தமிழோட பற்று கொண்டவர். அவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ்நாட்டில் பிறந்தவன், நான் தமிழை மொழியாக கொண்டவன். நம்மளாம் எவ்வளோ பெரிய கிஃப்டட் பாருங்க. மலேசியா மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க சில பேர். ஐயா தமிழ்நாட்டில் பிறக்கலையேன்னு எனக்கு ஒருவேளை இறைவன் எனக்கு ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அடுத்த பிறவி தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்கள் ஊரில் உங்கள் ஊர் மாதிரி ஆலயங்கள் இல்லையே, எங்கள் ஊரில் உங்கள் ஊர் மாதிரி அடியார்கள் கூட்டம் இல்லையே, எங்கள் ஊரில் உங்கள் ஊர் மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸில் கபாலீஸ்வரர் பார்த்துடலான்ற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பிறக்கலையேன்னு எல்லாம் மற்ற நாட்டில் இருக்கவங்கலாம் வருத்தப்படுறாங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, நான் தமிழ், என்னுடைய மதர் டங் தமிழ் என்று சொல்றதுக்கே நான் தமிழன்டா அப்படின்னு நிற்கலாம் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் அவர் வேற ஒரு பொருள்ல வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நான் அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இன்று உலக அளவில் சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த சைவ சமயம் இருக்கிறது. இந்த அழகு 2ஐ வைத்து உலக கோர்ட், வேர்ல்டு கோர்ட் என்று ஒன்று இருந்தால், சமய ஆர்கியூமெண்ட் ஒரு 10,000 அறிஞர்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு சபையில அழகு 2 நீங்க படிச்சீங்கன்னா அத்தனை பேரும் எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்ணுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிச்சைக்காரன்னு போய் ப்ளீஸ் அலோவ் மீ இன்சைடு, அட்லீஸ்ட் சைடில் நின்றுக்கிறேன் அப்படி கேட்டுக்கிட்டு, மற்றவர்கள் கேட்குற அனைத்து கேள்விக்கும் அழகு 2 ஜெராக்ஸ் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். நீங்க கேட்குற ஒரு கேள்விக்கு கூட அவங்க பதில் சொல்ல முடியாது. இந்த பாடத்தை நீங்க அழகு 2 ஒழுங்கா படிச்சாலே போதும். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. எந்த தெய்வத்தை கும்பிடலாம், எந்த சாமியை கும்பிடலாம்? முருகனை கும்பிடலாமா, மாரியம்மனை கும்பிடலாமா? 2ஐயும் கும்பிடலாமா? முருகனையும் மாரியம்மனையும் கும்பிடுறமே, அப்போ சிவனையும் கும்பிடணுமா? அப்போ மாரியாத்தா யாரு, காளியாத்தா யாரு, கோழி கேட்கறது யாரு, ஆடு கேட்கறது யாரு? இப்போ சில சாமிகள் பாம்பு கேட்குதான். மனுஷன் இப்போ பாம்பு கறி சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் நாய்கள் கேட்கும், பூனைகள் கேட்கும். ஏன் இது ஆடும் கோழியும் மட்டும் கேட்குது? எனக்கு ஒரு சிங்கம் வெட்டு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஒன்று, இவனால சிங்கத்தை வெட்ட முடியாதுன்னு தெரியும். சிங்கத்து கறி நமக்கு டேஸ்டா இருக்காது. ஏன் சாமிகளுக்கு நாயை பலி கொடுக்கறது இல்லை? இது எவ்வளோ ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். கவர்மெண்ட்டே வேனில் போய் பிடிக்கிறாங்க, எல்லா டாகையும் பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் கொள்றாங்க இன்ஜெக்ஷன் போட்டு. டாகை வெட்டி சாப்பிட உங்கள் சாமிக்கு படைக்க வேண்டியதா? ஏன் சாமி டாக் கேட்க மாட்டேங்குது? நமக்கு டேஸ்டா இருக்காது. அதனால இதுக்கு பேர் சாமியா? நல்ல கோழியா, நல்ல ஆண் கோழியா, சேவல் கோழியா, கடா ஆடா, இதுக்கு பேர் சாமியா? 108. இப்போ இவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஏன் 108 வெட்டாம 107 தான் வெட்டினானா? அதனால ஒரு கடா குறைஞ்சதுனால இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அடா கடவுள். எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிக்கணும். பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்.
இதுக்கப்புறம் நீ நாயை சாப்பிட்டாலும் சரி, கோழியை சாப்பிட்டாலும் சரி, எதையோ சாப்பிட்டு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கைலை அறக்கட்டளையில் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம். 1000 ஆசிரியர்கள் நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ 200 ஆசிரியர்கள் வந்துட்டாங்க, இன்னொரு 800 ஆசிரியர்கள் வந்துட்டாங்கன்னா நிம்மதியாக நம்ம கண்ணை மூடிடலாம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக எந்த ஒரு மதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பொருள் உண்மையை எடுத்து சொன்னது சைவ சமயம். சைவர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடத்துடைய அளவு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உலக உண்மைகள், சயின்ஸ் எக்காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் எல்லாம் இதில் எழுதப்பட்டுருச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு தானே கோடி கோடியா லட்சம் கோடிகள் செலவு பண்றாங்க. இருக்கிறார், நமக்கு தெரியும். அவருக்கு பெயர் பதி, அவர் அனாதி. பதி பசு பாசம் என பகர் 3. அதில் பதியினை போல் பசு பாசமும் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாது. சிவபெருமானுடைய அந்த சங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை அழிக்கும் பொழுது உன் சயின்ஸு, உன் ராக்கெட்டு, சேட்டலைட் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சு போயிடும். அப்படி எவ்வளோ பெரிய தத்துவ உண்மைகள் எல்லாம் அதில் காலம் தோன்றுவதற்கு முன்னால் என்னென்ன இருந்தது, எப்போ இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். எதை அழிக்க முடியும், எதையெல்லாம் அழிக்க முடியாதுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். நியூட்டன்ஸ் லாவை பற்றி சொல்கிறோம். எவ்வளோ பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் இதை நம்ம சொல்லிட்டோம். இந்த 2வது அலகை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் சமயத்தை விளக்கி சொல்லலாம். அடுத்தடுத்த அலகுகளில் இன்னும் இதே விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மெளிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக விளங்குக உலகமெல்லாம் விளங்குக என்று வாழ்த்தி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. வகுப்பு நிறைவு பெற்றது. அவசரமாக விலக விரும்புபவர்கள் விலகிக் கொள்ளலாம். நேரம் இருப்பவர்கள்